عليهم ولا الضالين آمين. هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. يا أكرم الخلق ما لي من ألوذ به سواك عند حلول الحادث العمم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى يا واسع الكرم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أرسله إلى الناس كافة بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين آمنوا أشد حبا لله. صدق الله العلي العظيم. قال سيد الأنبياء والمرسلين محمد رسول الله صلى الله عليه وسلم والذي نفس محمد لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. صدق رسول الله صلى الله عليه وسلم. சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய புனிதமான இந்த மஜ்லிஸினுடைய தகுதி வாய்ந்த தலைவர் ஹஜ்ரத் பெருந்தகை அவர்களே, இங்கு விஜயம் செய்திருக்கக்கூடிய சங்கைக்குரிய உஸ்தாத்மார்களே, ஆலிம் பெருமக்களே, கல்வில் நிறைந்த கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துக்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் புனிதமான இந்த மஜ்லிஸில் ஒன்று சேர்த்ததை போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மை சங்கமிக்க செய்வானாக. ஃபித்துன்யா கபலல் ஆகிரா. சங்கைக்குரிய அல்லாஹுவின் அன்பிற்கும் அருளுக்கும் உரியவர்களே, ஹஜ்ரத் கௌசுல் ஆலம் மஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களின் மாதத்தில் அவர்களின் புகழ்பாக்கள் பாடப்பட்டு அவர்களின் நினைவு சொற்பொழிவு தொடராக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த வரிசையில் நீங்கள் எல்லாம் தொடர்ந்து அந்த அருள் மழையில் நனைந்து கொண்டிருக்கின்றீர்கள். ரப்புல் ஆலமீன் மகானவர்களுடைய பொருட்டினால் நம்மை எல்லாம் அவனால் கபூல் செய்யப்பட்ட நல்லோர்கள் நாதாக்கள் கூட்டத்தில் சேர்த்து அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ், மன நிறைவோடு இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம்.
பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அவர்கள் மீது நேசம் கொண்ட நேசர்களை பற்றியும் பேசுகிற வாய்ப்பு என்பது அது பாக்கியமான ஒன்று. குர்ஆன் ஷரீஃபை நீங்கள் பார்த்தால் அல்லாஹுவை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி அல்லாஹ் சொல்லுவான். அப்படி என்றால் அல்லாஹுவை சொல்லுவதற்கு நபியுடைய நாக்கு வேண்டும், நபியை பற்றி சொல்லுவதற்கு அல்லாஹுடைய நாக்கு வேண்டும். சங்கைக்குரிய பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ذிக்ருல் அம்பியாஇ, நபிமார்களை பற்றி பேசுவது இபாதத்துன், அது ஒரு வணக்கம், வழிபாடு. ذிக்ருல் அவுலியாஇ, வலிமார்களை பற்றி பேசுவது கஃபாரத்துன், அது நமது பாவங்களுக்கு பரிகாரம், பிராயச்சித்தம் என்று சொல்லுவார்கள். நம்முடைய பாவங்களை இங்கே கழுகுவதற்காக வேண்டி இந்த மஜ்லிஸுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குர்ஆன் நெறிகளும் நீங்கள் பார்த்தால் அல்லாஹ் இதை பேசும்படி உத்தரவிடுகிறான். வதுக்குரு ஃபில் கிதாபி மரியம், இந்த வேதத்திலே மரியமை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், அதை நினைவு கூறுங்கள் என்று சொல்லுவான். நபிமார்களை ஒவ்வொருவராக எடுத்து சொல்லுவான். ஜக்கரியா நபியை பற்றி, யஹ்யா நபியை பற்றி, யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பற்றி, இப்படி எல்லா நபிமார்களை பற்றி எல்லாம் எடுத்து சொல்லி அதை நமக்கு நினைவு கூறுவான், நினைவு கூறும்படி உத்தரவிடுவான். நாமும் அவ்வாறு அல்லாஹ்வுடைய அன்பர்களை, அல்லாஹ்வுடைய நேசர்களை நினைவு கூற வேண்டும் என்பது நமக்கு இடப்பட்ட ஒரு கட்டளை. அந்த அடிப்படையில் நாம் இந்த புனிதமான இந்த மஜ்லிஸில் அல்லாஹ்வுடைய நபியை பற்றி பேசினோம் கடந்த மாதத்தில். இப்பொழுது அல்லாஹ்வுடைய நேசர்களை பற்றி பேசுகிறோம். இது அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ரப்புல் ஆலமீன் கபூல் செய்வானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வுடைய நேசர்கள் யார் என்பதை பற்றி உங்களுக்கு அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நீங்களெல்லாம் அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய ரசூலின் மீதும் அல்லாஹ்வை நேசித்த நேசர்கள் மீதும் அளவு கடந்த அன்பும் பிரியமும் பாசமும் வைத்திருக்கின்றீர்கள். இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு கனவு கண்டார்கள். அந்த கனவில 2 பேரை பார்க்கிறார்கள். அதிலே ஒருவர் ஒரு பட்டியலை வைத்து வாசித்துக் கொண்டிருக்கிறார். அது யாருடைய பட்டியல் என்று இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் சொல்கிறார், இது அவுலியாக்களுடைய பட்டியல், அல்லாஹ்வுடைய நேசர்களுடைய பட்டியல். அல்லாஹ்வுடைய நேசர்களுடைய பெயர்களெல்லாம் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்கிறார். அப்பொழுது இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரொம்ப ஆசையோடு, ரொம்ப ஆர்வத்தோடு, என்னுடைய பேர் அதில் இருக்குதான்னு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. பரீட்சையில் ரிசல்ட் போடும் பொழுது அந்த ரிசல்ட்டில் தன்னுடைய பேர் இருக்குதா, தன்னுடைய நம்பர் இருக்குதா என்பதை எப்படி ஒரு மாணவன் ரொம்ப ஆர்வத்தோடு பார்ப்பாரோ அதே போல என்னுடைய பேர் அதில் இருக்குதா அப்படின்னு. இப்போ அவர் சொன்னார், இல்லை உங்கள் பேர் அதில் இல்லையேன்னு சொன்னார். அப்போ இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்களாம், அவுலியாக்களுடைய பேரில், அல்லாஹ்வுடைய நேசர்களுடைய பேரில் என்னுடைய பேர் இல்லையா, சரி பரவாயில்லை, ஆனால் அல்லாஹ்வுடைய நேசர்களை நேசித்தவர்களுடைய பெயர் பட்டியலில் என்னை எழுதி கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. உடனே அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்ததாம். அவுலியாக்களுடைய புது பட்டியல் தயாரானதாம். அந்த பட்டியலில் முதல்ல இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹியுடைய பெயர் இடம்பெற்றதாக அந்த கனவு நிகழ்ச்சி அப்படியே விரிகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, விலாயத்து கிடைக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்க வேண்டும் என்றால், நாம் அல்லாஹ்வுடைய நேசர்களை பிரியப்பட வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எத்தனையோ துஆக்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், எத்தனையோ பிரார்த்தனைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதில் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக, யா அல்லாஹ் உனது நேசத்தை எனக்கு நீ வழங்க வேண்டும். வ ஹுப்ப மன் யுஹிப்புக, யார் உன்னை நேசிக்கின்றார்களோ அவர்களுடைய நேசத்தையும் நீ எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் என்பது அல்ல, கேட்கும்படி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நேசர்களை நேசிப்பது என்பது கூட அது சாதாரணமான எல்லோருக்கும் அது நசீபாகாது. அல்லாஹ்வுடைய நேசர்களை நேசிப்பதற்கும் ஒரு பாக்கியம் வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான். அந்த ஆயத்தின் அடிப்படையிலே தஃசீர்களிலே, ஹதீஸ்களிலே அதுக்கு விளக்கங்கள் வந்திருக்கிறது.
சொல்லுவானா, மின்னி ஒஹிப்பு புலானன், நான் இன்னவரை நேசிக்கிறேன், எனவே நீங்களும் அவர்களை நேசியுங்கள், எல்லோரையும் நேசிக்க சொல்லுங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் இருக்கிற மலக்குமாரிடத்தில் அதை சொல்லுவார்கள். வானத்தில் இருக்கிற மலக்குமார்கள் பூமியில் இருக்கிற மலக்குமார்களுக்கு சொல்லுவார்கள். எனவே அல்லாஹ் யாரையெல்லாம் நேசிக்கிறானோ அவர்களுடைய நேசம் இந்த பூமியில வானத்தில இருக்கிற எல்லோருடைய உள்ளத்திலையும் போடப்படும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் அதை சொல்லுவான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி சயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு உத்தா. யார் ஈமான் கொண்டு நம்பிக்கை கொண்டு நற்கர்மங்கள் செய்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே ஒரு பிரியத்தை போடுவான். அவுசல் ஆதம் வஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் என்று சொன்ன உடனே நமக்கு எல்லாம் ஒரு நேசம் வருகிறது, ஒரு பாசம் வருகிறது, ஒரு பக்தி வருகிறது, ஒரு பிரியம் வருகிறது. இந்த பக்தி, இந்த பாசம் நமக்கும் அவர்களுக்கும் என்ன உறவு? ஒரு ஊரா அல்லது ஒரு காலமா அல்லது சொந்தமா பந்தமா? ஒன்றுமே இல்லை. அப்படி என்றால் என்றோ வாழ்ந்தவர்கள், எப்பொழுதோ அவர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நமக்கும் என்ன ஒரு உறவு இருக்கிறது? இது அல்லாஹ் போட்ட உறவு, அல்லாஹ் போட்ட அந்த நேசம். சங்கைக்குரிய பெருமக்களே, ஒரு செய்தியை பெருமக்கள் சொல்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமார்களுக்கு உத்தரவிட்டு, அந்த மலக்குமார்கள் இந்த பூமியிலே உள்ளவர்களுக்கு உத்தரவிட்டு, அவர்கள் சொன்னது யாருடைய காதிலே விழுந்ததோ அவர்கள்தான் நபிமார்களை வழிமார்களை நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அழைப்பை கேட்ட அந்த பாக்கியம் பெற்றவர்களுக்கு எப்படி ஹஜ்ஜுடைய நசீபு கிடைக்குமோ அதே போல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்களுடைய அந்த அழைப்பை கேட்கக்கூடிய பாக்கியம் யாருடைய கல்விலே அது இடம் பெறுகிறதோ விழுகிறதோ அவர்களுக்குத்தான் வழிமார்களை நேசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். என்றால் நாம் எல்லாம் உண்மையிலே கொடுத்து வைத்தவர்கள். ஏனென்றால் நமக்கு அந்த விழி விழுந்திருக்கிறது. அவர்கள் விழித்த அந்த விழி, அதாவது அவர்களுடைய அந்த குரல் நம்முடைய கல்விலே தரித்திருக்கிறது. அதனுடைய அடையாளமாக நாம் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசித்த நேசர்களையும் நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். சங்கைக்குரிய பெருமக்களே, வழிமார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே அவர்களுக்கு 2 அடையாளத்தை நமக்கு சொல்லித் தருகிறான். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். வழிமார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பயம் இருக்காது, அவர்களுக்கு கவலையும் இருக்காது. அவர்கள் யார் என்று சொன்னால் முதல் தகுதி அல்லதீன ஆமனு, அவர்களிடத்திலே ஈமான் இருக்க வேண்டும். 2வது அல்லதீன ஆமனு வல்லதீன வஹும் யத்தகூன். 2வது அவர்களிடத்திலே தக்வா இருக்க வேண்டும் என்று 2 காரணங்களை அல்லாஹ் 2 அடிப்படை தகுதிகளை சொல்லித் தருகிறார். ஈமான் இருக்க வேண்டும். ஈமான் என்றால் என்ன? ஈமான் உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே சொல்லுகிற பொழுது, வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் இல்லாஹ். ஈமான் கொண்டவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் மீது கடினமான மஹப்பத் உள்ளவர்களாக இருப்பார்கள். இறை நேசம் ஈமான் உள்ளவர்களுக்கு இருக்கும். இறை நேசர்களுக்கு ஈமான் இருக்கும் என்றால் அந்த ஈமானுக்கு அடிப்படை அல்லாஹ்வின் மீது ஒரு நேசம், இறை நேசம் இருக்கும் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காண்பிக்கின்றான். இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஈமான் என்பது வெறும் நம்பிக்கை சார்ந்த விஷயம் மட்டுமல்ல. வெறுமனே நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதாது, விசுவாசம் இருந்தால் மட்டும் போதாது. அந்த விசுவாசம் மஹப்பத் கலந்ததாக இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் பிரியத்தோடு, நேசத்தோடு, பாசத்தோடு இணைந்ததாக இருக்க வேண்டும். வெறுமனே நாம் நம்பிக்கை கொண்டோம் என்று சொன்னால், வெறுமனே நம்மிடத்தில் ஈமான் இருந்தது என்று சொன்னால் அந்த ஈமான் அது முஅத்தபரானதாக அங்கீகரிக்கப்பட்டதாக ஆகாது என்பதை இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. நாம் சிந்தித்து பார்த்தால் பொதுவாகவே மூமின்கள், உலகத்திலே சராசரியான முஸ்லிம்கள், அவர்களுக்கு அல்லாஹ் மீது ஒரு நேசம் இருக்கிறது, அல்லாஹ் மீது ஒரு பிரியம் இருக்கிறது. அதை தொடர்ந்து அல்லாஹ்வுடைய ரசூல் மீதும் ஒரு பிரியம் இருக்கிறது. யாராவது அல்லாஹ்வை பற்றி தரக்குறைவாக ஏதாவது எழுதிவிட்டால் அல்லது விமர்சனம் செய்துவிட்டால் அல்லது பேசிவிட்டால் எந்த ஒரு முஸ்லிமாலையும் அதை தாங்கிக் கொள்ள முடியாது என்பது மாத்திரமல்ல, எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவுதான் வேதனைகள் வந்தாலும், எவ்வளவுதான் துன்பங்கள் வந்தாலும், அந்த துன்பங்கள் அவங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றாலும் கூட அவர்கள் அதனால ஈமானை விட்டு விடுறதில்லை. உலகத்துல ஈமானை விடுறது என்பது, நம்பிக்கையை விடுறதுங்கிறது முஸ்லிம்களிடத்தில் ரொம்ப ரொம்ப குறையும். அதனாலதான் லட்சங்கள் அதிகமாக பேசப்படுகிறது.
இஸ்லாமியர்களை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுவதற்கு தொகைகள் நிர்ணயிக்கப்பட்ட பொழுது மற்ற மதங்களுக்கு இல்லாத ஒரு தொகை கூடுதலாக இங்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவ்வளவு சீக்கிரத்தை அங்கிருந்து என்ன செய்ய முடியாது, கொண்டு வந்து விட முடியாது என்று நாம் அல்ல அவர்கள் விளங்கி இருக்கிறார்கள். இரண்டாவது என்னன்னா தொகையும் அதிகரிச்சிருக்கிறாங்க, இன்னொரு நற்செய்தியும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒரு இஸ்லாமியர் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவர் அங்கிருந்து இங்க வந்துட்டா. பொதுவான ஒரு கேள்வி உண்டு அவங்களிடத்துல, ஒரு ஆள் உங்க மதத்துக்கு வந்துட்டாருன்னா நீங்க எந்த ஜாதியில அவரை சேர்த்துக்குவீங்க அப்படி ஒரு கேள்வி உண்டு. அந்த கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்கிறாங்க. என்ன பதில் சொன்னாங்கன்னா, ஒரு முஸ்லீம் இந்த மதத்துக்கு வந்துட்டாருன்னா அவர் பிராமண அந்தஸ்தை பெற்று விடுவாராம், உயர்ந்த ஜாதியோட அந்தஸ்தை பெற்று விட்டாங்க சேர்த்துருவோங்கிறாங்க. எப்படி ஆசை வார்த்தைகளை காட்டுறாங்க. அதே நேரத்தில் ஒரு கிறிஸ்தவர் அந்த மதத்துக்கு போயிட்டா இந்துவா மாறிட்டா தலித்தா தான் இருப்பாராம், அவரை பிராமணன் நாங்கள் சேர்க்க மாட்டோம், ஏன்னா அது ரொம்ப ஈஸிங்கிறத அவங்க விளங்கி இருக்கிறாங்க. ஆனா ஒரு முஸ்லீம் நாங்க அவர்களை மதிக்கிறோம். ஆனா ஆசை வார்த்தைகள் அதிகமாக சொல்லப்படுகிற அளவிற்கு இடுப்பது கஷ்டமாக இருக்கிற காரணத்தினால, ஈமானை பிடுங்குவது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற காரணத்தினால, ஈமான்ங்கிறது அப்படிப்பட்டதுதான். ஹிரக்கலுடைய ஹதீஸ்ல புகார்ல வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அந்த கேள்வி தொடர்ல பதில் தொடர்ல நீண்ட ஹதீஸ்ல அவர் கேட்கிறார், அபூ சுஃபியான் கேட்கிறார். அபூ சுஃபியான் அந்த நேரத்தில் முஸ்லீம் அல்ல, ரலியல்லாஹு அன்ஹுவாக இப்பொழுது மாறிவிட்டால், பின்னால் ஆகிவிட்டார். கேள்வி பதில் நடக்கிற பொழுது அந்த ரோமாபுரியினுடைய சக்கரவர்த்தி ஹெர்குலிஸ் ராஜா காபிர்களுடைய போர்ப்படை தளபதியாக இருந்த அபூ சுஃபியானிடத்திலே கேட்கிறார், ஹல் யர்தத்து அஹதும் மின்ஹும் சத்தத்தன் லிதீனிஹி, அந்த மார்க்கத்திலே நுழைந்தவர்கள் அந்த மார்க்கத்தை வெறுத்து யாராவது மனம் மாறி இருக்கிறார்களா என்று கேட்கிறார். யாரிடத்துல கேட்கிறாரு? அபூ சுஃபியான் கேட்கிறாரு. அபூ சுஃபியான் அப்ப காபிராத்தான் இருக்கிறாருங்கிறதுல காபிருடைய தலைவராகவும் இருக்கிறாரு. அவன் சொன்ன பதில் என்ன, யாருமே அங்க போயிட்டு திரும்ப வந்த மாதிரி தெரியல, எல்லாருமே அங்க போய் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க. அப்ப அவர் பதில் சொன்னாரு, கதாலிக்கல் ஈமான், ஈமான்ங்கிறது அப்படிப்பட்டதுதான். பஷாசத்துல் ஈமான், ஈமானுடைய அந்த சுடர், ஈமானுடைய அந்த நூர் எந்த கல்விலே பிரவேசித்து விட்டதோ நிச்சயமாக அந்த கல்விலே அது ஊடுருவி விட்டதோ நிச்சயமாக அப்படிப்பட்ட எல்லோரும் அதிலிருந்து திரும்ப மாட்டார்கள், மீள மாட்டார்கள் என்று ஹெர்குலிஸ் ராஜா சொன்ன செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவாயிருக்கிறது. நம்ம சராசரியா பார்க்கிறோம். சாதாரணமாக ஒரு செய்தி உங்களுக்கெல்லாம் தெரியும், பாம்பேல அதாவது அவர் யாரு சிவசேனாத்தில் இறந்து கொண்டார், பால் தாக்கரே. அந்த பால் தாக்கரே வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் பிள்ளையாருடைய சிலையை ரோட்டை போட்டு உடைச்சாரு. அந்த பிள்ளையாருக்கு சிலை எடுத்து ஊர்வலமா கொண்டு போறதுல ரொம்ப அவங்களுக்கு பக்தி. அந்த விழாவே அங்கதான் அதிகமா நடக்கும். அப்படிப்பட்ட அந்த கட்சியினுடைய தலைவர் அந்த வீட்டில இருந்த அந்த பிள்ளையாருடைய சிலையை தூக்கி வெளியில போட்டு ரோட்டை போட்டு உடைச்சார். ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னு கேட்டா, நான் உன்னை வணங்கி கொண்டு இருக்கிறேன், உன்னை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறேன், உனக்காக வேண்டிய நான் வாழ்த்து கொண்டு இருக்கிறேன், ஆனா நீ எனக்கு சோதனைக்கு மேல சோதனை கொடுக்கிறியன்னு வெறுத்து போய் கோபப்பட்டு தூக்கி வீசினாராம். ஏன்னா அவருக்கு அடிக்கு மேல அடி விழுந்தது. அந்த சமயத்துல தொடர்ந்து வீட்டுல விபத்துகள் ஏற்பட்டது, பல விதமான கஷ்டங்கள் ஏற்பட்டது. உடனே அவர் கொண்டாடிய அவரை வந்து தூக்கி வீசிட்டார். அப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் ஈமானுங்கிற பிசினஸ், நான் இதை செய்வேன் நீ அதை செய்யணும் அப்படிங்கிறது தான். நான் உன்னை வணங்குவேன், நான் உன்னை கொண்டாடுவேன், ஆனா நீ என்ன செய்யணும், எனக்கு என்னுடைய எல்லா கோரிக்கைகளும் நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறதா அவர்கள் ஒரு பிசினஸாக ஆக்கியிருக்கிறாங்க. இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் ஈமான்கள் பிசினஸ் அல்ல, ஒரு வியாபாரம் அல்ல, அது வர்த்தகம் அல்ல. அவர்கள் அதை யதார்த்தமானதாகவும் இயல்பானதாகவும் அவர்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டுமல்ல, பக்தியின் அடிப்படையில், விசுவாசத்தின் அடிப்படையில், பாசத்தின் அடிப்படையில், பிரியத்தின் அடிப்படையில் அந்த நம்பிக்கையோடு மஹப்பத்தும் இரண்டரை கலந்து விட்ட காரணத்தினால் எந்த முஸ்லிமும் அல்லாஹ்வை தூக்கி எறியவும் மாட்டான், தூக்கி எறியவும் முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாக்கூல் படத்தை வரைஞ்சதுக்கு நாம கொந்தளிச்சோம். ஆனா அதுக்காக வேண்டி தாக்குதல் நடத்தப்பட்டது அது தேவையில்லாத ஒரு விஷயம், அவசியம் இல்லாத ஒரு விஷயம். ஆனா ஒரு விஷயம் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு அறிமுகம் செய்து கொடுத்த இஸ்லாம் எப்படிப்பட்டதுன்னா பாதுகாப்பானது அப்படின்னு சொன்னா, யாரும் அந்த கடவுள் என்று நாம் நம்பக்கூடிய அல்லாஹ்வை அதாவது கேவலப்படுத்த முடியாது. இன்னைக்கு மற்ற கடவுளை கடத்திட்டு போயிடலாம், அல்லாஹ்வை கடத்திட்டு போக முடியாது. திருடிட்டு போயிடலாம், அல்லாஹ்வை திருடவும் முடியாது. தூக்கி எங்காத்துக்கு போட்டுடலாம், இந்த தூக்கி போடவும் முடியாது.
ஒரு படத்தை வரைஞ்சி கேவலப்படுத்தவும் முடியாது. ஏன்னா அல்லாவுக்கு படமே இல்லை, அல்லாவுக்கு உருவமே இல்லை. நீனா ஒரு உருவத்தை செய்து அது நீ பண்ணாது அல்லாவுடைய உருவம் அல்ல. அப்ப யாரையோ அதை போல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உருவம் இருக்குது. ஆனா அல்லாஹ் பாதுகாத்தான். அந்த உருவப்படம் இஸ்லாமியிடத்துல இல்லை, முஸ்லீம்கள் அந்த உருவப்படத்தை வைத்திருக்கவும் இல்லை. எனவே நீயா ஒரு உருவப்படத்தை வரைஞ்சி அதை நீ முகம்மதின் பேர் வச்சதுனால முகம்மதாக ஆகிறார். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே சில பேர் முகம்மது என்று சொல்லி திட்ட ஆரம்பிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒருத்தன் சொன்னாரு, எப்படி நீங்க முகம்மதுன்னு சொல்லிட்டீங்களோ அப்பவுமே அவரை புகழ்ந்துட்டீங்க. ஏன்னா முகம்மது என்று சொன்னாலே புகழப்பட்டவர் அப்படித்தானே அர்த்தம். இப்ப புகழப்பட்டவர் புகழுக்குரியவர் என்று போற்றி விட்டு புகழ்ந்து விட்டு அப்புறம் அவரை திட்டினா முன்னுக்கு பின் முரணாக வல்லவா இருக்கிறது என்று ஒரு ஆள் இடித்து சொன்னாரு. அதுவும் சரிதானேன்னா அப்ப என்ன செய்யறது? திட்டவும் செய்யணும், அதை விடவும் கூடாது. அப்ப எப்படி திட்டுறது? முகம்மதுங்கிற பேரை பயன்படுத்தக்கூடாது. அவருக்கு என்ன முகம்மதுங்கிற பேரு? நாம் அதை ஏற்றுக்கல. ஏன்னா நம்ம பேரையே மாற்றிடுவோம்னா என்ன பேர் மாற்றுறது? முகம்மதுக்கு நேர் மாற்றமாக முதம்மம் என்று வைத்துக் கொள்ளலாம். முதம்மம் சொன்னா ஏதாவது இழிவாக்கப்பட்டவர், அல்லாஹ் பாதுகாப்பு என்று அர்த்தம். அப்ப திட்டினாங்க. எப்படி திட்டினாங்க? முதம்மம் அப்படிங்கிற பேரை திட்டினாங்க. சஹாபாக்கள் கொந்தளிச்சாங்க. அல்லாஹ் ரசூல்கிட்ட போய் சொன்னாங்க, இந்த மாதிரி உங்க பேரையும் மாத்திட்டாங்க, திட்டவும் செய்யறாங்க அப்படின்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான பதில் சொன்னாங்க. அல்லாஹ் என் பேரை பாதுகாத்தான், அது பாத்தீங்களா அப்படின்னு சொன்னான். இப்படின்னு சொன்னாங்க. இன்னமா எஸ்டிமோன முதம்மமன் ஆனா முஹம்மதுன். அவங்க திட்டது யாரை திட்டுறாங்கன்னா முதம்மம் தான் திட்டுறாங்க. நான் முதம்மம் இல்லையே, நான் முகம்மது அல்லவா. எனவே யாரையோ திட்டுறாங்க. அப்ப ஏதோ ஒரு பேரை கற்பனை பேரை உண்டாக்கி திட்டா அது ரசூலுல்லாஹ்க்கு போய் சேராது, அல்லாஹ் பாதுகாத்தான். அதே மாதிரி நீ ஒரு கார்ட்டூனை வரைஞ்சி கற்பனையாக வரைஞ்சா ரசூலுல்லாஹ் வாங்காது. ஏன்னா ரசூலுல்லாஹ்க்கு படமே இல்லையே. எனவே இது நமக்கு ரசூலுல்லாஹ் பாடம் படிப்பித்துக் கொடுக்கிறார்கள். அல்லாஹ் ஒரு ரசூலுடைய படத்தை உருவத்தை பாதுகாத்தான். எந்த அளவுக்குன்னா உஸ்மான் இப்னு அஃபான் சொல்லுவாங்க, பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் இல்லை. உலகத்தை நமக்கு நிழல் விடுகிறது, வெயிலிலே நடந்து சென்றால் நிழல் விடுகிறது, பெருமானாருக்கு நிழல் விடுவதில்லை. என்ன காரணம் என்றால் நிழல் விழுந்தால் அந்த நிழல் யாருடைய காலில் மிதிபடும். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய நிழல் கூட மிதிக்கப்படக்கூடாது என்று நினைத்தான். எனவே அவங்க நிழலே இல்லாமல் அல்லாஹ் பாதுகாத்தான். எனவே நிழல் படத்தை அல்லாஹ் பாதுகாத்தான். பெருமானாரை பாதுகாக்கவில்லை, பெருமானாருடைய படத்தையும் கூட பாதுகாத்தான். இந்திய பிரிவினைக்கு முன்பாக முலாக் என்று ஒரு இந்தி பத்திரிகை, அந்த இந்தி பத்திரிகையினுடைய ஆசிரியர் சொல்கிறார், அனார்கலி பஜாரிலே நான் வீதியிலே நடந்து சென்று கொண்டிருந்தேன். அப்படி நடந்து சென்று கொண்டிருக்கிற பொழுது என்னுடைய குருசாமி தியானந்த சுவாமி திம்மியானந்தாவுடைய படம் பொறிக்கப்பட்ட ஒரு பேப்பர் கீழே கிடைக்கிறது. அதை ஒருவன் மிதித்துக் கொண்டிருக்கிறான், தெரிந்தோ தெரியாமலோ மிதித்துக் கொண்டிருக்கிறான். ரோட்டிலே கிடைக்கிறது பேப்பரு. அந்த பேப்பர்ல என்னுடைய சுவாமியுடைய படம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த படத்தை அவன் மிதித்துக் கொண்டிருக்கிறான். அவர் அந்த நேரத்தில் சொல்றாரு, நான் நபிகள் நாயகம் அவர்களை நினைத்து பார்க்கிறேன், அவருடைய தொலை நோக்கி நான் சிந்தித்து பார்க்கிறேன். என்னவென்று தெரியுமா? அந்த நபிகள் நாயகம் தன்னுடைய உருவப்படம் வராமல் பாதுகாத்துக் கொண்டார். நபியின் மீது உயிரையே வைத்திருக்கிற முஸ்லிம்களிடத்துல அந்த உருவப்படம் இருந்திருந்தால் அது வீட்டுக்கு வந்திருக்கும், வீட்டுக்கு வந்திருந்தால் வீதிக்கு வந்திருக்கும், வீதிக்கு வந்தால் மிதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த நபிகள் நாயகத்தினுடைய தொலைநோக்கை நான் இன்றும் பார்த்து மெய்சிருக்கிறேன் என்று சொன்னான். அல்லாஹ் பாதுகாத்தான். எனவே நபியை யாராலையும் கொச்சப்படுத்த முடியாது. கொச்சப்படுத்த நினைத்தவர்கள் தான் கொச்சப்படுத்தப்படுவார்கள். எனவே நம்முடைய அல்லாஹ்வுடைய நம்முடைய கடவுள் கொள்கையும் சரி, நபியுடைய கொள்கையும் சரி, யாராலையும் கொச்சப்படுத்த முடியாது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய நேசர்களையும் யாரும் ஒன்று செய்துவிட முடியாது. இங்க சகோதரர் மௌலவிகள் அழகாக சொன்னார்கள், அப்படி ஒரு கூட்டம் இருக்குதா என்று கேட்கிற அளவிற்கு இன்று கேள்விகள் கேட்கப்படுகிறது என்று சொன்னால், அப்ப அதா இன்னும் அவுலியா அல்லாஹி என்ற ஆயத்து இருக்கிறது. அப்ப அந்த ஆயத்தையே மறுக்கிற அது கூட்டம் அவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு சொன்னா அவங்களா முசல்மான்களா இது நாம் திரும்ப கேட்க வேண்டிய ஒரு நிலைதான் நமக்கு இருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, நான் விஷயத்திற்கு வருகிறேன். அல்லாஹ்வுடைய நேசத்திலே திளைத்திருக்கின்ற இறை நேசர்கள். ஏன் என்று சொன்னால் ஈமான் என்று சொன்னாலே இறை நேசம்தான். அந்த ஈமான் தான் வலியுல்லாக்களுடைய முதல் தகுதி. ஈமான் என்பது இறை நேசம் என்று சொன்னால் அந்த இறை நேசம் எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட நேசத்தை பெற்றவர்கள் என்பதை குர்ஆன் ஷரீஃபினுடைய ஆயத்துகளிலும் ஹதீஸிலையும் நாம் தெளிவாகவும் விரிவாகவும் நாம் அதை பார்க்க முடிகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே
சொல்கிறான், யாரிடத்திலே கல்ப சலீம் இருக்கிறதோ அவர்கள்தான் அல்லாஹ்விடத்திலே ஜெயம் பெற்றவர்கள். யௌமலா யன்ஃபஉ மாலும் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். யார் சலீமான கல்போடு வருகிறார்களோ, சலீமான கல்போடு அல்லாஹ்விடத்திலே வந்தவர்கள் தான், அவர்களுக்கு தான் அவரிடத்திலே பிரயோஜனம் இருக்கும். செல்வத்தாலும் பிள்ளை மக்களாலும் எந்த பிரயோஜனமும் இருக்காது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சலீமான கல்பு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தஃசீர்களிலே விளக்கம் சொல்லுவார்கள். சலீம் என்பதற்கு அரபியில் 2 அர்த்தம் இருக்குது. சில வார்த்தைகளுக்கு எதிரும் புதிருமான 2 அர்த்தம் வந்துருது. மினல் அமுதாதி என்று சொல்கிறார்கள் இல்லையா? அதான் குருங்கிற வார்த்தைக்கு ஹைதுங்கிற அர்த்தமும் இருக்குது, அதுக்கு எதிரான துகுருங்கிற அர்த்தமும் இருக்குது. பெண்களுக்கு மாதம் மாதம் வரக்கூடிய அந்த ரத்தம் என்ற அர்த்தமும் இருக்குது, அந்த ரத்தத்திலிருந்து அவர்கள் சுத்தமாகக்கூடிய சுத்தம் என்ற அர்த்தமும் இருக்கிறது என்பதை போல சலீம் என்பது அதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒரு அர்த்தம் என்னன்னா சலாமத்தான ஆளு, எல்லா வகையான அதாவது குறைகளை விட்டும் எல்லா வகையான கஷ்டங்களை விட்டும் ஆபத்துகளை விட்டும் சலாமத்தான பாதுகாப்பான ஒரு கல்பு என்ற அர்த்தமும் இருக்கிறது. இன்னொன்று என்னன்னா சலீம் என்று சொன்னால் தேர் கொட்ட ஆடுங்கிற அர்த்தமும் இருக்குது, தேர் கொட்டப்பட்டவர் என்ற அர்த்தமும் இருக்குது. அப்படின்னா சலீமான கல்பு தேல் கொட்டப்பட்டவர் அப்படின்னு சொன்னா, அதாவது தேல் கொட்டப்பட்டிருச்சு அப்படின்னா விஷம் இறங்கிருச்சுன்னு அர்த்தம். விஷம் இறங்கிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த கல்பு என்ற அர்த்தம் என்று சொல்கிறார்கள். தங்கைக்குரிய பெருமக்களே, ஒரு மனிதனுக்கு துன்பங்கள் வருகிற பொழுது, கஷ்டங்கள் வருகிற பொழுது, சோதனைகள் வருகிற பொழுது அவன் சொல்கிறான், 1000 செந்தேல் கொட்டப்பட்டவனாக வேதனைகள் துடித்தேன் என்று சொல்கிறான். மனிதனுக்கு ஏற்படுகிற கல்விலே ஏற்படுகிற வேதனை இருக்கிறதே, உடம்பிலே 1000 செந்தேல் கொட்டிய வேதனை விட கடுமையானதாக ஆகிவிடுகிறது. அந்த அளவிற்கு சோதனைகள் வருகிற பொழுது அதிலே புறம்போடப்பட்டவர்கள் பக்குவம் பெற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள். ஒரு மனிதனுடைய கல்விலே சோதனைகள் வருகிற பொழுது, நபிமார்கள் தான் இந்த உலகத்திலே அதிகமான சோதிக்கப்பட்டவர்கள். அஷத்துன்னாசி பரான் அல் அம்பியா, மனிதர்களில் அதிகமான சோதனைக்கு உள்ளானவர்கள் நபிமார்கள். தும்மல் அம்சல் ஃபல் அம்சல், அதற்கு பிறகு நபிமார்களுக்கு அடுத்த நிலையிலே அவர்களைப் போல இருக்கக்கூடியவர்கள், அதற்கு அடுத்தடுத்த நிலைகளிலே இருக்கக்கூடியவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். நபிமார்களுக்கு அடுத்து வலிமார்கள், சோதிக்கப்பட்டவர்கள், சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள். அதனால எந்த அளவுக்கு அவங்க சோதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா, சோதிக்கப்பட்டு வேதனை செய்யப்பட்டு வேதனைனா என்னன்னு தெரியாம போச்சு. அந்த அளவுக்கு பக்குவப்படுத்தப்பட்டுட்டாங்க. தங்கைக்குரிய பெருமக்களே, காட்டுல ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துல ஒரு கணவனும் புருஷனும். கணவன் விறகு வெட்டி கொண்டிருக்கிறான், மனைவி சமையல் செய்து கொண்டிருக்கிறார். சமையல் செய்கிற பொழுது நெருப்பு கண்ணின் மீது அவள் காலை வைத்து விட்டாள், நெருப்பிலே கால் வைத்து விட்டாள், நெருப்பின் மீது மிதித்துக் கொண்டிருக்கிறார். தூரத்திலே இருக்கிற கணவன், அடியே நெருப்பிலே கால் வைத்து விட்டாய் என்று சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நெருப்பு கண்ணின் மீது கால் வைத்து விட்டாய் என்று அவன் சொல்கிறான், மனைவியை காப்பாற்றுவதற்காக வேண்டி. இவள் திரும்பி பார்க்காமல் கேட்டாலாம், எந்த கால் அப்படின்னு கேட்டான். சொல்றது புரியுதுல? நெருப்புல கால் வச்சது யாரு? அவதான் கால் வச்சிருக்கிறா. கணவன் காப்பாற்றுறதுக்காக சத்தம் போடுறான். ஆனா இவன் கேட்கறா, திரும்பியா பார்க்காம கேட்கறா, எந்த காலை வச்சிருக்கிறேன். ஏன்னா நெருப்புல கால் வச்சதே தெரியல அவளுக்கு. ஏன்னா காட்டிலே சூட்டிலே நடந்து சாதாரணமாக நம்மள மாதிரி ஆட்கள் செருப்புதான் நடத்தவே முடியாது. ஒரு சின்ன கல் குத்தினா கூட பெரிய முள் குத்தின மாதிரி நமக்கு வலிக்குது இல்லையா? ஆனா செருப்பே போடாம நடக்கக்கூடியவங்க கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தையாக ஆயிடுது அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியறது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த இதயம், கஷ்டங்கள் கொடுக்கப்பட்ட அந்த இதயம் எப்படி ஆயிடுது அப்படின்னா, வேதனைனா என்னன்னு சொல்லி தெரியாத அளவிற்கு அவர்களுக்கு பக்குவப்படுத்தப்பட்டு விட்டது. தங்கைக்குரிய பெருமக்களே, உருவா ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுடைய மிகப்பெரிய புக்கஹாக்களில் ஒருவர், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு துணைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரியுடைய மகன் உர்வத்துபுன் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய வரலாற்றை ஒரு செய்தி வருகிறது. அவர்களுடைய வரலாற்றிலே காலை வெட்டி எடுக்க வேண்டிய ஒரு நிலை வந்து விடுகிறது. நீண்ட நெடிய வரலாறு. அந்த காலை வெட்டி எடுக்கிற பொழுது மருத்துவர்கள் சொன்னார்களாம், உங்களுக்கு நாங்கள் போதை தருகிறோம், வேதனை தெரியாமல் இருப்பதற்கு நாங்கள் போதை தருகிறோம், நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று. அவர் சொன்னாராம், ஈமான் உள்ளவன் போதையை அருந்துவானா என்று கேட்டார். எனவே நான் அனுமதிக்க முடியாது, போதை மருந்து நான்
உட்கொள்வதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன். உயிர் உள்ளவரை அல்லாஹுவை மறக்க செய்யக்கூடிய எந்த ஒரு மருந்தையும் நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். என்ன செய்ய வேண்டும்? காலைத்தானே எடுக்க வேண்டும், எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாராம். காலைத்தானே வெட்ட வேண்டும், வெட்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னாராம். சொல்லிவிட்டு காலை நீட்டி விட்டார். அதாவது குளோரோஃபார்ம் கொடுத்து ஆபரேஷன் செய்து அந்த குளோரோஃபார்முடைய எஃபெக்ட்லாம் முடிஞ்ச பிறகு வேதனை அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த வேதனை தாங்க முடியாம தவிக்கக்கூடிய நாம அந்த நோயாளிகளை பார்த்திருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது மாதிரியான சங்கடம் யாருக்கும் வராமல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனா இங்க உயிரோடு உணர்வோடு மயக்க மருந்து கொடுக்காம காலை வெட்டுறாங்க. யாரு? மருத்துவர் காலை வெட்டுறாங்க. எப்படி இருக்கும்? உயிரோடு உணர்வோடு மயக்க மருந்து கொடுக்கப்படாம காலை வெட்டும் பொழுது ஹதீஸ்ல வருது, அந்த செய்தியை குறிப்பிடக்கூடியவர்கள் எழுதுகிறார்கள், அவர்கள் பேசாமல் மௌனமாக இருந்தார்கள் என்பது மாத்திரமல்ல, சத்தம் போடல அப்படிங்கிறது மட்டுமல்ல, அப்படிங்கிற ஒரு முனங்கள் வரும்ல. ஊசி போடும் பொழுது நம்ம கட்டு பையெல்லாம் வாய்ப்பு தெரிஞ்சுக்கிறோம். ஒரு ஊசி தான் போடுற டாக்டரு, அந்த ஊசியை நம்ம மேல தாங்க முடியல, கட்டிப்பு ஃபுல்லா வாயில வச்சு கத்த போட்டா வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படிங்கிறான். கொஞ்சமாவது கொஞ்சம் குணங்களை வெளிப்படுத்துகிறான், நாம் வெளிப்படுத்துகிறோம். ஆனா காலையே வெட்டி எடுக்கிறாங்க. இன்னீன் அதாவது முனங்கள் சத்தத்தை கூட அவர் வெளிப்படுத்தவில்லை. ஆடாமல் அசையாமல் அப்படியே இருந்தார் என்று அவங்க சொல்றாங்கன்னா, அவங்க எந்த நினைவுல இருந்திருப்பாங்க, எந்த நினைவுல இருந்திருப்பாங்க, எந்த நினைவுல இருந்தா அவங்களுக்கு இந்த வேதனையே தெரியாமல் போயிருக்கும் என்று நீ யோசித்து பார்க்க வேண்டும். ஒருத்தனுக்கு சவுக்கடி கொடுத்தாங்க, சவுக்கடி கொடுக்கப்படுகிற பொழுதெல்லாம், அடி கொடுக்கப்படுகிற பொழுதெல்லாம் சிரித்துக் கொண்டே இருந்தான். 100 கசையடியில 99 கசையடி வாங்கி கொண்டிருக்கிறான். அந்த 99 கசையடியையும் வாங்கி கொண்டிருக்கிற பொழுது சிரித்துக் கொண்டுதான் இருந்தான். அடி விடுகிறது, ஆனால் சிரித்துக் கொண்டிருந்தான். 100வது அடி அடிக்கிற பொழுது என்று கத்தினான். 99 அடிகள் அடிக்கப்பட்ட பொழுது சப்தம் போடாமல் கத்தாமல் இருந்தாய். 100வது அடி கொடுக்கும் பொழுது ஏன் கத்தினாய் என்று கேட்கும் பொழுது, 99 அடியை நான் வாங்கும் பொழுது யாருக்காக வாங்கினேனோ நான் அந்த அவளை பார்த்து கொண்டே இருந்தேன். அந்த காட்சி எனக்கு, அந்த காட்சியிலே நான் மூழ்கி இருந்தேன். அதனால வேதனை தெரியல. 100வது அடி கொடுக்கும் பொழுது அந்த காட்சி எனக்கு மறைஞ்சிருச்சு, இப்ப எனக்கு வேதனை தெரியுது என்று சொன்னா குர்ஆன் ஷரீஃபில் நாம் அதை பார்க்கிறோம். சக்கராத்துடைய வேதனை அது எவ்வளவு மோசமான கஷ்டமான வேதனை என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, கடுமையான தாகம் இருக்கும் என்று சொல்லுவார்கள். பெருமானாருடைய சக்கராத்துடைய வேதனையை குறித்தும் ஹதீஸில் வருகிறது. அருகிலே இருந்த தண்ணீரிலே கையை முக்கி முகத்திலே தடவி கொண்டார்கள். இன்னபில் மௌத்தி சக்கராத், மரணத்திற்கு சக்கராத் இருக்கிறது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த சக்கராத்துடைய நேரத்தில் தாகம் எடுக்கும், தாகம் எடுக்கும். 7 கடல் நீரை ஊற்றினாலும் அந்த தாகம் அடங்காது என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் சின்ன சின்ன ஸ்பூனிலே பாலை ஊற்றுகிறோம். இந்த பால் அந்த சக்கராத்துடைய வேதனைக்கும் தாகத்திற்கும் எம்மாத்திரம். 7 கடல் நீரை ஊற்றினாலும் தாகம் அடங்காது. கொலை செய்யப்பட்டவனை நீங்கள் பார்த்தால் புரியும். கொலை செய்யப்பட்டு கொலை வீரும் குற்றுவீருமாக துடித்துக் கொண்டிருக்கிறவன் தண்ணீர் தண்ணீர் என்று அலறுவான். அப்படி அலறுகிற பொழுது குடம் குடமாக குடிப்பான் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு தாகம் சக்கராத்துடைய தாகம். ஆனால் கடுமையான வேதனை. எந்த அளவிற்கு வேதனை என்றால், ஒரு ஆட்டை உயிரோடு அதனுடைய தோலை உரித்தால் எவ்வளவு வேதனையாக இருக்கும். மனிதனுடைய உடம்பிலே இருக்கிற தோலை தொலியை உயிரோடு உரித்தால் எப்படி வேதனையாக இருக்கும். அது மாதிரியான அதை விடவும் கஷ்டமான வேதனை சக்கராத்துடைய வேதனை. இந்த ரூஹ் என்பது உடலோடு பின்னி பிணைந்திருக்கிறது, இணைந்திருக்கிறது. அதை பிடுங்குகிற பொழுது ஏற்படுகிற வேதனை அதை வார்த்தையால் வர்ணிக்க முடியாத வேதனை. ஆனால் அந்த வேதனை சக்கராத்துடைய வேதனை யாருக்கு அப்படின்னு சொன்னா, பாவிகளுக்குத்தான் அந்த வேதனை, காபிர்களுக்குத்தான் அந்த வேதனை. மூமின்களுக்கு அந்த சக்கராத்துடைய வேதனை இருக்கும். ஆனாலும் கூட அவர்களுக்கு அந்த மரணத்தினுடைய அந்த ரூஹை பிடுங்குவது எப்படி இருக்கும் என்றால், குழைத்த மாவில ஒரு ரோமத்தை வெளியே எடுக்கிற பொழுது எப்படி மெலிதாக இருக்குமோ அதை போல மூமின்களுடைய ரூஹை அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வெளியேற்றி விடுவார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி என்றால் சக்கராத் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இங்கே ரோமத்தை குழைத்த மாவிலிருந்து உருவப்படுவதை போல உருவி விடுவார்கள் என்று சொல்கின்றீர்களே, அப்படி என்றால் இது எப்படி என்று கேட்ட பொழுது, ஒரு பெரிய மகான் அல்லாஹ்வுடைய ரசூலை கனவிலே கண்டு விளக்கம் கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே விளக்கம் சொன்னார்களாம். இந்த கேள்விக்குண்டான விடை சூரத்தில் யூசுஃபிலே இருக்கிறது என்று சொன்னார்களாம்.
அவர் சூரத்தில் யூசுஃபை திறந்து பார்க்கிற போது அதுக்கு விடை இருந்தது. என்ன விடை? நமக்கெல்லாம் தெரிந்த விடை. அதான் அஜீஸ் ராஜாவுடைய மனைவி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகிலே மயங்கி அப்படியே சொக்கிட்டாங்க என்று ஊரெல்லாம் பெண்கள் எல்லாம் குறையாக பேசிய பொழுது அவர்களுக்கு பாடம் படிப்பித்துக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மிஸ்ரினுடைய பெண்களை எல்லாம் வரவழைத்து அவர்களுடைய கரத்திலே பழத்தை கொடுத்து கத்தியையும் கொடுத்து அந்த பழத்தை அறுக்கும்படி சொல்கிற அந்த நேரத்தில் அந்த வழியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாமை கடந்து போக சொன்னார்கள். சுந்தர முகத்தை பெற்ற யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அழகு மூர்த்தியாக இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்த மாத்திரத்தில் இவர் மனிதரா என்று கேட்டார்கள். நிச்சயமாக மகாதா பஷர் மனிதரே அல்ல, இந்த ஹாதா இல்லா மலக்குன் கரீம், இவர் மனிதரே அல்ல வானலோகத்தை சார்ந்தவர் என்று பிரமித்து போகிற ஒரு அழகை பெற்றிருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகிலே மயங்கி போய் சொக்கி போய் அப்படியே அவங்க பழத்தை அறுப்பதற்கு பதிலாக அந்த கத்தியால கையை அறுத்துக் கொண்டார்கள், காலை அறுத்துக் கொண்டார்கள். ரத்தம் படித்தது. ஒரு பொம்பளைக்கும் தெரியல. கையை அறுத்தா ரத்தம் வர்த்தனை செய்யும், வேதனை வர்த்தனை செய்யும். கையை அறுக்கிறாங்க, ரத்தம் வருது. காலை அறுக்கிறாங்க, ரத்தம் வருது. ஐதியவுன்ன கரங்களை துண்டித்துக் கொண்டார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். அந்த யூசுஃபுடைய அழகிலே மயங்கி போயிருந்த பெருமா அந்த பெண்கள் எல்லாம் அந்த கையை அறுத்த வேதனையே உணரல. அப்படியே மயங்கி போய் அப்படியே சொக்கி போய் அப்படியே அவங்க லைட்டு போய் இருந்தார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. என்றால் சங்கைக்குரிய பெருமக்களே, வேதனை எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். மூமின்களுக்கும் சக்கராத்துடைய வேதனை இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த மூமின்களுக்கு அல்லாஹ் அந்த நேரத்தில் சொர்க்கத்தை காட்டுவான், சொர்க்கத்தினுடைய காட்சிகளை காட்டுவான், காண வேண்டியவர்களை எல்லாம் காட்டுவான். சங்கைக்குரிய அதாவது முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிற பொழுது எனக்கு இப்பொழுது மலக்குமார்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள், பெரியார்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். கட்டத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து விட்டார்கள் என்று சொன்னாங்க. சங்கைக்குரிய பெருமக்களே, மரண நேரத்தில் அவங்க தரிசிக்க வேண்டியவர்களை தரிசிக்கிறார்கள். அந்த தரிசனையில அந்த காட்சியில அவங்க லைட் இருக்கிற பொழுது எத்தனை கோடாரியை கொண்டு வெட்டா கூட அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது இல்லையா? கஷ்டம்தான். சக்கராத்து கஷ்டமாக இருந்தாலும் கூட ஒரு மூமினுக்கு சொர்க்கத்தையும் சொர்க்கத்தினுடைய காட்சியையும் காணுகிற பொழுது, காட்டப்படுகிற பொழுது அவர்களுக்கு அந்த வேதனை தெரியாமல் ஆகிவிடுகிறது. அதே நேரத்தில் காஃபிராக இருந்தால், பாவிகராக இருந்தால் நரகத்தினுடைய காட்சியை காட்டப்படுகிற பொழுது வேதனை இன்னும் அதிகமாகி அவர்களுக்கு இன்னும் கஷ்டமாகி விடுகிறது என்று விளக்கம் நமக்கு சொல்லித்தரப்படுவதை போல சங்கைக்குரிய பெருமக்களே, வழிமார்கள் அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு சோதனை ஒண்ணுமே தெரியறதில்லை, கஷ்டம் ஒண்ணுமே தெரியறதில்லை. ஏன் தெரியறதில்லைன்னு சொன்னா அவர்களுடைய காட்சியில நீங்களும் நானும் பார்க்கிற காட்சியே வருவதில்லை. அவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் லயித்து போய் இருக்கிறார்கள். அபுல் ஹசன் ஷாதுரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு கன நேரம் வேணும். நல்ல யோசனை பண்ணி பாருங்க. அவங்க சொல்றாங்க, ஒரு கன நேரம் வேணும், நான் எனது ஹபீபை காணவில்லை என்றால் என்னை நான் மூமினாகவே கருத மாட்டேன் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களுடைய கருத்திலும் காட்சியிலும் எந்த காட்சியை கண்டு கொண்டிருக்கிறார்கள், எதை ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த நேசர்கள் அல்லாஹ்வுடைய நேசத்திலே லயித்து போயிருக்கிற காரணத்தினால் இந்த உலகத்தினுடைய துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் எதுவுமே ஒன்றும் தெரிவதில்லை. ஹாஜா நிஜாமுத்தீன் வலியுல்லாஹ் தெஹ்லவி அவங்களுடைய வரலாற்றை ஒரு செய்தி வருகிறது. அவர்கள் ஒரு செய்தி சொல்றாங்க, ஒரு பெரிய மகான் இருந்தாங்க. அந்த மகான் தன்னுடைய மனைவி இடத்துல சொன்னாங்களா, வீட்டிலே உணவை எடுத்துக்கொண்டு யமுனை நதியை கடந்து அங்கே ஒரு பெரியவர் இருக்கிறாரு, அவர்கிட்ட கொண்டு போய் இந்த உணவை கொடுத்து விட்டு வா என்று சொன்னார்களாம். அந்த மனைவி அந்த உணவை எடுத்துக்கொண்டு போகலாம் தான், கணவருடைய உத்தரவை செயல்படுத்தலாம் தான். இரவு நேரமா இருக்குது, யமுனை நதியை கடக்கணுமானா என்னங்க வேணும், ஒரு படகு வேணும். ஆனா இந்த நைட் நேரத்தில் எங்க யார் படகு வச்சிருப்பா என்று அவங்க யோசிக்கிறாங்க. அந்த யோசனையை புரிந்து கொண்ட கணவர் மகான் சொன்னாங்கன்னா, நீ போய் அந்த நதிக்கு முன்னாடி நின்று கொண்டு இதுவரைக்கும் எந்த பெண்ணையும் பார்க்காத, தன்னை பற்றி சொல்கிறார், இதுவரைக்கும் எந்த பெண்ணையும் பார்க்காத தொடாத இன்ன ஆளு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நதியில நீ கடந்து போய் என்ன சொன்னாரு. அந்த பெண்ணுக்கு அதிர்ச்சி. ஏன்னா கணவனுக்கு மனைவியாக பல வருஷங்கள் கூட இருந்து வாழ்ந்திருக்கிறாங்க, பிள்ளைகள்லாம் இருக்குது. பார்க்காதவருங்கிறாரு, பெண்ணையே பார்க்காதவருங்கிறாரு, தொடாதவருங்கிறாரு, வாழ்ந்திருக்காரு நம்ம கூட அப்படின்னு ஒரு சத்தியம் வருத்தம் செய்யுது. ஆனாலும் கூட அதற்குள்ள பெண்மணி
அதவுள்ள பெண்மணிகள் அந்த அதவு இருக்கிற காரணத்தினால அதிக பிரசங்கித்தனம் அந்த மாதிரி கேள்வி கேட்க மாட்டாங்க, சொன்னதை அப்படியே செய்வாங்க. பொதுவாகவே பெரியார்களிடத்துல வலிமார்களிடத்துல நாம கேள்வி கேட்பதை தவிர்க்க வேண்டும். ஆசிரியரிடத்திலே மாணவன் கேள்வி கேட்க வேண்டும். கேள்வி கேட்டால்தான் நம்முடைய அறிவு ஞானத்தை பெருக்க முடியும். ஆனா செய்திடத்திலே முறியீடு கேள்விகள் கேட்கக்கூடாது. கேட்காமலேயே விடைகள் கிடைக்கும். ஆனால் கேள்வி கேட்க தொடங்கிவிட்டால் அப்பொழுதே அவன் தரம் இழந்து விடுகிறான் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அந்த அடிப்படையில சரி அவர் சொல்றது செய்யலாம் என்ற நம்பிக்கையில அங்க போய் சொல்றாங்க, இதுவரைக்கும் பெண்ணையே பார்க்காத, எந்த பெண்ணையும் தொடாத தன்னுடைய கணவருடைய பேரை சொல்லி அவங்க சொன்னாங்க என்று சொன்ன உடனே எங்கிருந்தோ ஒரு படகு வருகிறது. அந்த படகிலே ஏறி அவர்கள் செல்கிறார்கள். அந்த கரைக்கு போனா அங்க ஒரு பெரிய மகான் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் விருந்து கொஞ்சம் சாப்பாடை கொண்டு கொடுக்குறாங்க. ரொம்ப ரசித்து ரொம்ப ருசித்து ரொம்ப சுவையாக அதை சாப்பிட்டுட்டு திருப்பி அந்த பக்கம் வரணுமே, எப்படி வர்றது அப்படின்ட்டு போறதுக்கு கணவன்கிட்ட வழி கேட்டாங்க. திரும்புறதுக்கு அவரை பார்க்குறாங்க. அப்ப அவர் சொன்னாரு, இதுவரைக்கும் எந்த உணவும் உண்ணாத இந்த ஆளு இங்க இருக்கிற வயசானவர் இவரு சொன்னாரு அப்படின்னு சொல்லு, வழி கிடைக்கும் என்று அவரு சொல்ல, அதை விட இது ஆச்சரியம், கண்ணு முன்னாடி எல்லாம் சாப்பிட்டுட்டு ஏப்ப விட்டுட்டு எந்த உணவையும் சாப்பிடாத அப்படின்னு சொல்றாரு, பொய் சொல்றாரு அப்படின்னு நம்ம சொல்லி போய்ப்போம் இல்லையா, பொய் சொல்றாரு அவரு அப்படின்னு. பொதுவாகவே வழிமாறுற விஷயத்துல அதாவது குர்ஆன் ஷரீஃப்ல 2 வகையான ஆயத்து இருக்குது. முஹக்கமான ஆயத்தும் இருக்குது, முத்தஷாபிஹான ஆயத்தும் இருக்குது. முஹக்கமான ஆயத்துன்னு சொன்னா இந்த ஆயத்துக்கு அர்த்தம் இதுதான் அப்படிங்கிறது தெளிவானது. முத்தஷாபிஹான ஆயத்துன்னு சொன்னா இந்த ஆயத்துக்கு இதுதான் அர்த்தங்கிறது கன்ஃபார்ம் ஆகாதது, ஐயத்திற்கு இடமில்லாத வகையிலே தெளிவுபடுத்தப்படாதது. எப்படி ஆயத்தில் 2 வகை இருக்குதோ அதே மாதிரி நபிமார்களுடைய ஹதீஸ்களிலையும் அந்த மாதிரி செய்திகள் இருக்கிறது. அதே மாதிரி வலிமார்களுடைய கவுலையும் அந்த மாதிரி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதற்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுவாங்க, எத்தனை செய்திகளை சொல்லுவாங்க. இதே ஷாஜா நிஜாமுத்தீன் அவர்களிடத்துல அந்த ஷாஜா நிஜாமுத்தீன் இல்லை, இன்னொரு நிஜாமுத்தீன் ஃபக்ருத்தீன் நிஜாம் வலியுல்லா அவங்க இடத்துல அவங்களுடைய சீடர் ஒருவர் அல்லாஹ்வை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாராம். ஷேக் அவர்களே எனக்கு அல்லாஹ்வை பார்க்கணும் ஆசையா இருக்குது அப்படின்னாராம். ஃபர்து நம்ம தோடுதோன்னார் அவர். ஃபர்தான தொழுகை விட்டுன்னாரு. ஃபர்தான தொழுகை விடவா, அல்லாஹ் பார்க்க வழி கேட்டா சேத்தனை பார்க்க வழி சொல்ற மாதிரி இருக்குது அப்படின்னு அது மனசுல வருது. தொழுகையை விடாதவர், ரொம்ப பேணுதலான ஆளு, என்ன தொழுகை விட சொல்றாரு, நம்ம கேட்கிற கேடு ஒழுங்கா அவரு கேட்கலையோ அது சரியா விளங்கலையோ அப்படின்னு போயிட்டாரு. சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு. மறுநாளும் அவருக்கு ஆசை, அல்லாஹ் பார்க்கணுங்கிற ஆசை. அந்த ஆசையில திரும்பியும் கேட்டாராம், சேகார்களை அல்லாஹ் பார்க்கணும். நேற்று நான் சொன்னேனே பரத மாதிரி சொல்றதோ தொழுகையை பரதான தொழுகையை விட்டு திருப்பி அதான சொல்றாங்க. அப்போ என்ன அப்படின்னு அவருக்கு அப்படின்னு அவருக்கு என்ன செய்யலாம், அவருக்கு அதை செய்யணுமேங்கிற ஒரு அதாவது நம்பிக்கை இருந்தா கூட ஒரு தைரியம் வரல. 3வது நாள் அல்லாஹ் பார்க்கணும் அப்படின்னு ஆசையை வெளிப்படுத்தினாங்க. அப்ப அவங்க சொன்னாங்களா, நேற்றே சொல்லியாச்சு 2 நாள் சொல்லியாச்சு, இஷ்டம் தான் செய்ய, பிறந்த மாதம் தோடுதோ பிறந்த மாதம் விட்டு இதுமாதிரி கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கடினமான வார்த்தைகளை சொல்லிட்டாங்க. இல்லைடா பிறந்த மாதம் விடுங்கன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாங்களே, இவன் சுண்ணத்து கூட விடாத நம்மள மாதிரி ஆசாமியா இருந்தா ரொம்ப நல்ல யோசனையா இருக்குது, இப்படிப்பட்ட செயலை நமக்கு வேணும் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு அவருக்கு கொண்டாடி இருப்போம் இல்லையா. ஆனா அவங்க யோசிக்கிறாங்க, சுண்ணத்தையே விடாத ஆளு, ஒரு மக்ரூ கூட செய்யாத ஆளு, என்ன செய்யறது அப்படின்னு. ஆனா அவர் முடிவுக்கு வந்தாரு, பரத விடக்கூடாது, ரொம்ப டேஞ்சரு, சுண்ணத்தை விட்டு பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு சுண்ணத்தை விட்டு பார்க்கலாம், என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு பயம் அவருக்கு, சுண்ணத்தை விட்டா பரத விட்டா ஏதாவது ஆயிடுமோன்னு, ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்தினால யோசனை. சரி பரத விடுறதுக்கு முன்னாடி சுண்ணத்தை விட்டு பார்ப்போம், சோதிச்சு பார்ப்போம், அதுக்கு பிறகு பரத விடுறதை பத்தி யோசிப்போன்னு சொல்லி அன்னைக்கு சுண்ணத்தை விட்டுட்டேன். சுண்ணத்தை விட்டுட்டா கனவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. நான் என்னப்பா தப்பு செய்தேன், ஏன் சுண்ணத்தை ஏன் விட்டேன்னு கேட்டாங்க. பதறி அடிச்சு அவரு வேகம் ஆஹா சுண்ணத்தை விட்டதுக்கு பெரிய அடி விழுந்துருச்சு அப்படின்னு உதவி செய்து படப்படான்னு சொல்லிட்டேன். நல்ல வேற பருவ தொடர பறந்த விடல, சுண்ணத்தை விட்டதுக்கு ரசூலுல்லாஹ் கண்டிச்சுட்டாங்க. அதனால ரொம்ப வகையில சந்தோஷத்துல ரசூலுல்லாஹ் பார்த்து சந்தோஷத்துல பருவ விடாத திருப்தியில சேகிட்ட போய் பருவத்தை பார்த்த விட சொன்னீங்க, பருவத்துறையை விட சொன்னீங்க, நல்ல வேலை நான் விடல, என்னப்பா நான் சுண்ணத்தை விட்டேன், சுண்ணத்தை விட்டு ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க, ஏன் சுண்ணத்தை நீ ஏன் விட்டேன்னு கேட்டுட்டாங்க.
ஷேக் உடனே சொன்னாங்க, சுன்னத்தை விட்டதுனால ரசூலுல்லாஹ் வந்து சொன்னாங்க, நீ ஃபர்லை விட்டு அல்லாஹ் வந்திருப்பான், ஏன் நான் ஃபர்லாக்கிறத விட்ட, வாய்ப்பை தவறு விட்டுப்பான்னு சொன்னாங்க. ஷேகுமாரோடு சொல்றாங்கன்னா இன்னொரு விஷயம், இன்னொரு சிக்கல் வந்து போகுது. இப்போ ஷேக் ஒரு காரியத்தை சொல்றாங்கன்னா மார்க்கத்துக்கு புறமான காரியத்தை சொன்னா செய்யணுமா, அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான காரியத்தை சொன்னா கேட்கணுமா அப்படின்னா, உண்மையான ஷேக் நிச்சயமா அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமா சொல்ல மாட்டாங்க, செய்யவும் மாட்டாங்க, செய்ய சொல்லவும் மாட்டாங்க. ஆனா சில சமயங்களில் சில விஷயங்கள் புரியாது நமக்கு. ஷேக் வந்து தொழுகையை விட சொல்லலை, அதுல சூட்சுமங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் அதுல எழுதப்படுகிறது. ஒரு விஷயம் என்னன்னா, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்கிறான், அல்லாஹு யஜ்தபி இலைஹி மையஷா வ யஹ்தி இலைஹி மையுனீப். வலிமார்களையும் அல்லாஹ்வுடைய நேசர்களை ரெண்டு தரமாக அல்லாஹ் பிரிக்கிறான். ஒன்று என்னன்னா முஜ்தபாவுடைய அந்தஸ்து, இன்னொன்று என்ன முனீப் என்ற அந்தஸ்து. அல்லாஹு யஜ்தபி இலைஹி மையஷா, அல்லாஹ் தான் நாடவர்களை தேர்வு செய்து கொள்கிறான், முஜ்தபா. வ யஹ்தி இலைஹி மையுனீப், யார் அவனின் பக்கம் திரும்புகிறார்களோ அவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறான். அப்ப ரெண்டு மர்த்தபாக ரெண்டு தரத்தை அல்லாஹ் அங்கே சொல்லி காமிக்கிறான். ஒன்று முஜ்தபா, இன்னொன்று என்னங்க முனீபு. வத்தபிஉ சபீல மன் அனாப இலைய, அப்படித்தானே? வத்தபிஉ சபீல மன் அனாப இலைய, முனீபுனுடைய வழியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். யார் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி விட்டார்களோ அவர்களுடைய ராஜபாட்டையை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த முஜ்தபாவுக்கும் முனீபுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரெண்டு இருக்குதுங்க. ஒன்று வந்து கஷ்டப்பட்டு உழைத்து பாடுபட்டு முன்னுக்கு வர்றது, கீழே இருந்து படித்து ஒவ்வொரு எக்ஸாமா எழுதி பாஸ் பண்ணி ஒவ்வொரு தகுதியாக தன்னை வளர்த்து கொண்டு உயர்ந்த பதவியை பிடிக்கிறது. அப்புறம் ப்ரமோஷன் அவருக்கு பதவி உயர்ந்துகிட்டே இருக்கும். இது ஒரு வகை இருக்குது. இவர் படித்தா தான் ஓய்வு பெற முடியும், கஷ்டப்பட்டா தான் கஷ்டப்பட்டு உழைச்சா தான் முன்னுக்கு வர முடியும். இப்படிப்பட்ட ஒரு நிலையும் இருக்குது. இன்னொன்று என்னன்னா, அரசருடைய பிள்ளைகள், அரச பரம்பரையில் வந்தவங்க இளவரசர். இந்த இளவரசரை பொறுத்த வரைக்கும் அவர் விரும்புகிறாலும் விரும்பாட்டாலும் அவருடைய அந்தஸ்து எப்படிதான் இருக்குங்க, அவரு கண்டிப்பா ப்ரமோஷன் கிடைக்கும். அவர் வந்து படிச்சா தான் பதவிக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை, பாஸ் பண்ணா தான் பதவிக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை, கஷ்டப்பட்டா தான் பதவிக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா அந்த பதவி அவருக்கு வந்துருமா வராதா? சராசரியான மக்கள் எல்லாம் படித்து உழைத்து பாடுபட்டு கஷ்டப்பட்டு மேல முன்னுக்கு வரணும். ஆனா இளவரசர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன இல்லை, அவங்க ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிடுறாங்க. இது முஜ்தபாவுடைய மர்த்தபா, அது முனீபனுடைய மர்த்தபா. வழிமாறுகள்லயே ரெண்டு தரத்துல இருக்கிறாங்க. சில பேர் அது விலாயத்து வந்து மூணு வகையா நினைச்சுவாங்க சொல்லுவாங்க. சில பேருக்கு எல்லாம் விலாயத்தை கொடுக்கறது வந்து அதாவது கஸ்பி, முயற்சி செய்து கஷ்டப்பட்டு பாடுபட்டு அதற்கு பிறகு அந்த விலாயத்தை அல்லாஹ் கொடுப்பான். சில பேருக்கு அந்த விலாயத்து வந்து வஹபி, அல்லாஹ் கிஃப்டாக கொடுப்பான். சில பேர் வந்து அந்த விலாயத்துங்கிறது பிறவியிலே விலாயத்துள்ளவராக இருப்பார், கிஃப்டா கொடுக்கறது இல்லை. அவர் பிறவியிலே விலாயத்துள்ளாரா இருப்பார். பல வகையா பிரித்து கொள்வாங்க. ஹவுசுல்லாஹ் முஹீதீன் அப்துல் காதர் ஜிலானி அவங்க வந்து பிறவியிலே விலாயத்துள்ளார், பிறக்கும் பொழுதே வலியுல்லாவா பிறந்தவங்க. அதனால தான் பிறந்த குழந்தையாக இருக்கிற பொழுது அந்த அதாவது வரலாற்றை எழுதுகிறார்கள். என்ன எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா, ரமலானுடைய நோன்பு அந்த தினம் பிறை காணப்படவில்லை, மேகமூட்டமாக இருந்தது. அந்த நேரத்தில் ஹவுசுல்லாஹ் முஹீதீன் அப்துல் காதர் குழந்தையாக இருக்கிற போது பால் குடிக்கவில்லை, பால் அருந்தவில்லை. அன்று முழுவதும் பகல் முழுவதும் பால் அருந்தாமல் இருந்தார்கள். நோன்பு திறக்கிற சமயத்திலே பால் குடித்தார்கள். எனவே அடுத்த வருடத்துல மேகமூட்டமா இருந்த பொழுது குழந்தைய பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. பால் குடிக்கிறாராம் பாருங்க, பால் குடிச்சாருன்னா அப்ப நோன்பு தான் என்று மக்கள் கன்ஃபார்ம் செய்யக்கூடிய அளவிற்கு அவங்க விலாயத்து வந்து பிறவியிலே விலாயத்து. இது முஜ்தபாவுடைய மர்த்தபா. முஜ்தபாங்கிறது அல்லாஹ் நேரடியா செலக்ட் பண்றது, விரும்பினாலும் விரும்பாட்டாலும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில பேர் இருக்கிறாங்க அவங்க சொர்க்கத்துக்கு போக மாட்டேன்னு சொல்றாங்க, சங்கிலியால் பிணைக்கப்பட்டு கட்டப்பட்டு இழுத்து போகப்படும். முத்தகீன்களை சொர்க்கத்திற்கு இழுத்து செல்லப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இழுத்து செல்லப்பட வேண்டிய தேவை என்ன இருக்குது? ஜெயிலுக்கு போற ஆளைத்தான் இழுத்து போகணும், போக மாட்டாரு. கையில விலங்கு மாட்டி வாடான்னு சொல்லி அல்லது போடான்னு சொல்லி தள்ளிட்டு போகணும். ஆனா சொர்க்கத்துக்கு போறதுக்கு அனுபவிக்கிறதுக்கு சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்கு யாருக்கும் கசக்கவா செய்யும், யாரும் மறுக்கவா செய்வாங்க. சொர்க்கத்துக்கு இழுத்து போக வேண்டிய தேவை என்ன இருக்குது? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில பேர் சொர்க்கத்திற்கு போக மறுப்பார்கள், அவர்களை சங்கிலியால் கட்டப்பட்டு சொர்க்கத்துக்கு இழுத்து செல்லப்படும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இவங்கெல்லாம் முஜ்தபாவுடைய மர்த்தபா, விரும்பினாலும் விரும்பாட்டாலும் இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா நீங்க விளங்கி
கொள்ளக்கூடாது இவங்க என்ன பாவம் செய்தாலும் அல்லாஹ் தஆலா உள்ள தள்ளிடுவானோ, சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவானோ, அது என்னது அப்படி நினைக்க கூடாது. இவங்க நினைச்சாலும் பாவம் செய்ய முடியாதுன்னு அர்த்தம். எப்படி நபிமார்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி நபிமார்கள் விரும்பினா கூட பாவம் செய்ய முடியாது. அந்த இடத்துக்கு போனா கூட அல்லாஹ் தடுத்துருவான், பாதுகாத்துருவான் இல்லையா, மாசூமும். அதே மாதிரி வலிமார்கள் மஹபூபு, பிறவியிலேயே வலியுள்ளாவாக இருக்கக்கூடியவர்கள் நினைத்தா கூட செய்ய விடாமல் அல்லாஹ் தஆலா தடுத்து விடுவான். இப்ப 2 தரஜாவில் இருக்கிறாங்க, முஜித்தபாவுடைய தரஜாவிலையும் இருக்கிறாங்க, முனீபுடைய தரஜாவிலையும் இருக்கிறாங்க. அந்த சேதுக்கு தெரியும் இந்த முரீது நம்முடைய முரீது முனீபல்ல முஜித்தபா. அவர்கிட்ட ஏன் அவர் தொழுகையை விடுன்னு சொன்னார் நம்மகிட்ட தான் சொல்லவே மாட்டாங்க. நம்ம செய்து உண்மையான செய்கிறாரு நம்ம நாட்டு சொல்லவே மாட்டாங்க. சொன்னா சுத்தமா எழுதிடுவான், விட்டுருவான்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். ஆனா அந்த செய்கை ஏன் தொழுகையை விட சொன்னாங்கன்னு சொன்னா, இந்த முரீது முஜித்தபாவுடைய மர்த்தபாவில் இருக்கிறாங்க, முனீபல்ல. எது முஜித்தபான்னு சொன்னா நினைச்சா கூட என்ன செய்ய முடியாதுங்க. எப்படி சுண்ணத்தை விட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே வந்து அந்த சுண்ணத்தை தொழ வச்சாங்களோ, அதே மாதிரி பரதான தொழுகையை இவர் விட்டா அதை அல்லாஹ் வந்து என்ன செய்வான், தொழ வைப்பான்னு அவங்களுக்கு தெரியும். ஆக மகான்மாருடைய சொல்லை, அதில் இருக்கிற சூட்சுமங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அதை நாம் விமர்சனம் செய்து விடக்கூடாது. அதை நாம் எடுத்து தவறான முறையில் நாம் அதுக்கு வியாக்கியானம் செய்து அவர்களை தவறான முறையில் நாம் பேசிவிடவும் கூடாது. அது பேசுறது தான் நமக்கு வரக்கூடிய ஆபத்தாகவும் அபத்தமாகவும் மாறிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இமாம் ரஸால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஆன்மீக விஷயங்கள்ல பேசப்படுகிற விஷயங்கள், அந்த விஷயங்கள்ல உனக்கு சந்தேகம் வந்தா குறைஞ்சபட்சம் பேசாமல் இருந்திருக்கிறாங்க. வழிமார்கள் விஷயத்துல அவங்கள பத்தி சொல்லப்படுகிற செய்திகள்ல உனக்கு ஏதாவது யோசனை இருந்தா, தயக்கம் இருந்தா, குறைந்தபட்சம் அதை நம்பாட்டா கூட அதை பத்தி என்ன செய்யாம இருந்துரு, பேசாம இருந்திருக்கிறான். என்ன செய்திடாத, மறுத்துடாதேங்கிறான். மறுத்தால் உனக்கு அந்த வாய்ப்பே இல்லாமல் போயிடுங்கிறான். அந்த மாதிரியான ஒரு நசீபே உனக்கு இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறாங்க. பின்னால் ஒரு காலம் வரலாம், ஒரு நேரம் வரலாம், அந்த நேரத்தில் நீ கனிந்து அதை விளங்கக்கூடிய பக்குவத்தை பெறலாம். அப்பொழுது அந்த மர்த்தபா உனக்கே கூட கிடைக்கலாம். அந்த வாய்ப்பை இப்பொழுது நீ கெடுத்து விடாதே என்று இமாம் ரஸால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில மகான்மார்களுடைய சொல்லு அது அவருடைய செயலு நாம மதிக்கக்கூடியவர்கள் என்று வருகிற பொழுது அவர்களுடைய சொல்லை அல்லது அவங்களுடைய செயலை, வரலாற்றை, வாழ்க்கையை நாம் கண்ணியமான கண் கொண்டு பார்க்க வேண்டுமே தவிர விமர்சனம் செய்து விடக்கூடாது என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். தங்கைக்குரிய பெருமக்களே, ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸின் அடிப்படையில நபிமார்களுக்கு அடுத்து அந்தந்த தரஜாவிலே அடுத்தடுத்த நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு சோதனைகளும் வேதனைகளும் வரும். அப்படி சோதனையும் வேதனையும் வருகிற பொழுது அதை தாங்கிக் கொள்வார்கள், சகித்துக் கொள்வார்கள். தாங்கிக் கொண்டு சகித்துக் கொண்டு அவள் இருந்து பழகிய காரணத்தினால அவங்களுக்கு அந்த சோதனையும் வேதனையும் பழக்கமானதாக மாறிவிடும் என்று சொல்கிற அளவிற்கு அவருடைய வாழ்க்கையில பக்குவப்படுத்தப்பட்டிருப்பாங்க. சலீமான கல்பு என்று அல்லாஹ் சொன்னான். சலீமான கல்புன்னு சொன்னா அவரிடத்துல 3 அடையாளத்தை பெருமக்கள் சொல்றாங்க. ஒரு மனிதரிடத்துல சலீமான கல்பு இருக்குது என்பதற்கு 3 அடையாளம். ஒன்னாவது என்னன்னா, அல்லாஹ் அஹதன், அவரு யாருக்கும் எந்த நோவினையும் செய்யக்கூடாது. ஒரு மனிதனுடைய கல்பு சலாமத் ஆயிடுச்சு அப்படின்னா என்னங்க அர்த்தம், அவர் யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது. இன்னொன்னு அல்லாஹ் மின் அஹதின், யாரினாலும் எந்த வேதனையும் அவர் பெறக்கூடாது. முதல் சொன்ன விஷயம் என்னன்னா, இவர் யாருக்கும் எந்த வேதனையும் நோவினையும் செய்யக்கூடாது. ரெண்டாவது என்னங்க, மற்றவர்களால் எந்த வேதனையும் இவர் பெறக்கூடாது. அப்படின்னா என்னங்க அர்த்தம், மற்றவர்களால் எந்த வேதனையும் இவர் பெறக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது மற்றவங்க யாரும் கஷ்டமே கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிற அர்த்தமா? மற்றவங்க யாருக்கு எந்த வேதனையும் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு அர்த்தமா? அப்படின்னு அர்த்தம் இல்லை. எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் அது ஒரு அதாவாக நோவினையாகவே அவருக்கு தெரியக்கூடாது. அதை சகித்துக் கொள்ள வேண்டும் என்பது அல்ல, அதை அவர் இன்பமான சுகமான அனுபவமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தங்கைக்குரிய பெருமக்களே, அந்த வாழ்க்கை, அந்த சுகமான அனுபவத்தை பெற்றவர்கள், அது அனுபவத்தில், அதாவது விலாயத்து என்பது, இறை நெருக்கம் என்பது, இர்ஃபான் என்பது அறிவதற்கு பெயர் அல்ல,
பேரு. இர்ஃபான் அப்படிங்கிறது பாடம் நடத்தி விளக்கி வைக்கக்கூடிய விஷயம் அல்ல. பாடம் நடத்தினா அது இர்ஃபானுடைய விஷயமும் அல்ல. என்ன செய்யலாம் செய்ய சொன்னாங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஆசையை உண்டாக்குவாங்க. ஆசையை உண்டாக்குறதுக்கு தான் பேசுறது, பயான் பண்றது, இஷ்ட உண்டாக்குறது. ஆனா அந்த விஷயம் இருக்குதே, கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர், அப்படிப்பட்ட விஷயம் தான். அது ஒரு அனுபவம் என்று சொல்கிறார்கள். அதை அனுபவித்தவங்களுக்கு அந்த விஷயம் நமக்கு தெரியும். அந்த அனுபவத்தை பெற்றவர்கள் அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அவர்கள் அல்லாஹ் மின்னஹதின், யாரினாலும் எந்த நோவினையும் பெற மாட்டாங்க. அப்ப அதனால யார் எந்த கஷ்டத்தை கொடுத்தா கூட அவர்களுக்கு எந்த வேதனையும் அவங்களுக்கு வராது. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹுடைய மகனார் அலி இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சென்று கொண்டிருக்கிறாங்க. அப்படி சென்று கொண்டிருக்கிற பொழுது வழியில அஹ்ல பைத்தின் மீது கடுப்பு கொண்ட ஒரு மனிதர், அஹ்ல பைத்தின் மீது வெறுப்பு கொண்ட ஒரு மனிதர் கடுமையான முறையில் திட்டுறாரு, ஏசுறாரு, பேசுறாரு. அப்ப கூட போன அடிமைகள் எல்லாம் அவரை தாக்குவதற்காக வேண்டி முன் வந்தாங்க. மகளன் யார் அவரை ஒண்ணு செய்யாதீங்க என்று தடுத்துட்டாங்க. அவர் கடுமையா பேசுறாரு, கடுமையா திட்டுறாரு. ஆனா மற்றவங்க அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கும் தாக்குவதற்கும் முற்பட்ட பொழுது அந்த அடிமைகளை எல்லாம் மகளன் செல்ல வேண்டாம், யாரும் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று தடுத்துட்டாங்க. தடுத்துட்டு பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களான்னு கேட்டாங்க. என்னது பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா, என் மீதுல குறைகளெல்லாம் சொல்லி முடிச்சிருச்சா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க, மா சத்தர அங்க அக்ஸரு மிம்மா ரக்கர்த்தன்னு சொன்னாங்க. நீங்க சொல்லாத விஷயம் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நீங்க என்ன சில குறைகளை சொன்னீங்க, அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். மறைவான விஷயங்கள் நிறைய இருக்குது, அதெல்லாம் நீங்க சொல்லல, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு, அலக்க ஹாஜத்துன், உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குதா, நுஹீனுஹா, நாம் அந்த தேவையை நிறைவேற்றுகிறோம், உதவி செய்கிறோம் என்று சொன்னாங்க. பேசியவருக்கு, திட்டியவருக்கு, வசைபாடியவருக்கு அவன் கேட்கிற கேள்வி என்ன, உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்து சொல்லுங்க, நான் செய்யறேன். அவர் வெட்கப்பட்டுட்டார். ரொம்ப நானி குறுகி போனாரு. இப்படிப்பட்ட ஒரு மகானையா நாம் பேசிவிட்டோம், ஏசிவிட்டோம், திட்டிவிட்டோம். தன் உடம்பிலே கிடந்த ஒரு பெரிய சால்வை, விலை உயர்ந்த ஒரு போர்வையை எடுத்து அவங்களுக்கு கொடுத்தார். கொடுத்துட்டு 1000 திர்ஹம் அவர் கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்ப அவர் சொன்னாரு, அஷ்ஹது அன்னக மின் அவுலாதி ரசூல், நீங்க உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சந்ததி தான், அந்த வாரிசுல வந்தவர் தான், நான் சாட்சியம் பகர்கிறேன் என்று அவங்க சொன்னாங்க. சந்தேக பெருமகளே, அப்ப இது என்ன அப்படின்னா, யாரும் தொந்தரவு கொடுக்க மாட்டாங்கிற அர்த்தம் அல்ல. தொந்தரவு கொடுப்பாங்க, ஆனா அந்த தொந்தரவினால அவங்களுடைய கல்வில எந்த வேதனையும் வராது, வருத்தமும் வராது. ஷேக் அஹ்மத் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹி பற்றி வரலாற்றை சொல்றாங்க. அவங்களுக்கு வாய்த்த மனைவி இருக்கிறாங்களே, கொஞ்சம் அதான் சுபாவம் குறைவு. இவங்க இர்ஃபானுடைய ஞானத்தை மாணவர்களுக்கு, முதிர்களுக்கு பேசிக் கொண்டிருப்பாங்க. ஆனா அந்த அம்மாவுக்கு அது பிடிக்காது. ஒரு சந்தர்ப்பத்துல வீட்டில இருக்கிற அந்த மனைவி ஷேக் ரிஃபாயியுடைய அஹ்மது கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹுடைய மனைவி தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக வேண்டி வீட்டில் உள்ள சட்டி பானையெல்லாம் உடைச்சாங்களாம். உடைச்சி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்படி உடைச்சி பானையை ஃபுல்லா உடைச்சி எதிர்ப்பு தெரிவிச்சும் கூட அந்த ஆளு பாடத்தில் நிறுத்துற மாதிரி இல்லை. கோவம் ரொம்ப முத்தி போச்சு. கோவம் முத்தினவுட தடான கதவை திறந்து ஒரு பெரிய குடை நிறைய தண்ணியை கொண்டு வந்து தலையை ஊட்டிட்டாங்க. முறிவுகள்லாம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. சேகவருடைய மனைவி இப்படியா அப்படின்ட்டு, நம்ம எவ்வளவு தகவலை கொடுத்துருது அப்படின்ட்டு அவங்க ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஆனா மகான் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களா, இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது, சற்று முன்னர் இடி இடித்தது, இப்பொழுது மழை பெய்திருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. நீங்க சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, நோவினை செய்யக்கூடிய ஒரு மனைவி, தொந்தரவு செய்யக்கூடிய ஒரு மனைவி, அதிலையும் கூட அடுத்தவர்களுக்கு முன்னாடி நோவினை செய்யக்கூடிய மனைவி, அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஒரு வேலை வீட்டுக்குள்ள சில பேருக்கு ஒப்பந்தம்லாம் இருக்கும், நீ பேசுறத பேசிக்க, நான் தயவு செய்து அடுத்தா முன்னாடி பேசாத. ஒரு கதை கூட சொல்லுவாங்க, யாபத்துக்கு வருது. அதாவது ஒரு ஆள்கிட்ட மனைவி சொல்லி விட்டா, மாடு வாங்கிட்டு வாங்க சந்தையில அப்படின்னு. இவர் போனார் சந்தைக்கு மாடு வாங்குறதுக்கு. மாடு வாங்கிட்டு வந்தார். மாடு வாங்கிட்டு வரும்பொழுது கஷ்டப்பட்டு அதை இழுத்துட்டு வரும்பொழுது ஒருத்தர் தான் இடையில, இவ்வளவு பெரிய மாட்டை ஏன்டா தூக்கிட்டு போற, இழுத்துட்டு போற, அதை விட சிறுச ஆட்டை வச்சுக்க, கொண்டு போறது ஈஸியா இருக்குன்னு சொல்லி மாட்டை வாங்கிட்டு ஆட்டை கொடுத்தான். அவனும் பார்த்தான், சரியா தான் இருக்குது, சீக்கிரமா கொண்டு போயிடலான்ட்டு மாட்டை கொடுத்துட்டு ஆட்டை வாங்கிட்டு போனான். இன்னும் கொஞ்ச நேரம் இன்னொருத்தன் வந்தான், ஏன் இந்த ஆட்டை எடுத்துட்டு போற, கோழி அதை விட சிறுசா இருக்குது அப்படி கோழியை கொடுத்துட்டு ஆட்டை வாங்கிட்டு போனானா. இன்னொருத்தன் வந்தான், சரியான பேப்பந்தாவா இருக்கிறான்,
இவன்கிட்ட தான் அடிச்சுன்னு சொல்லிட்டு கோழியை கொண்டு போய் என்ன செய்வேன், இவன் மனைவிட்ட கொடுப்பேன். உன் மனைவி என்ன செய்வா, சமைச்சு தருவா. நான் தர்றேன் உனக்கு வா அப்படின்னு கூட்டு போனான். நான் தரேன்னு கூட்டு போய் கோழியை ஆக்கி அறுத்து சமைச்சு கொடுத்தான். கொடுத்து சாப்பிட்டுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் போயிட்டு வான்னு அனுப்பினான். சரி, இன்னொருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தான். பார்த்துக்கிட்டே இருந்தோம் சொன்னா, சரி இவ்வளோ பேயினா இருக்கிறிய, இவ்வளோ ஏமாந்துட்டு போறியே, பேயினா போறிய, வீட்டில் உன் மனைவி உன்னை சும்மா விட்டுருவானான்னு கேட்டான். என் மனைவி ரொம்ப தங்கம், ஒன்றுமே செய்ய மாட்டா. அது எப்படி ஒன்றும் செய்ய மாட்டா, இவ்வளோ பேப்பந்தவா இருந்திருக்கிற, இவ்வளோ ஏமாந்துருக்கிற, உன்னை ஏமாத்தி இருக்கிறான், எப்படி ஒன்றும் செய்ய மாட்டா. நீ வேணாலும் பாரு, என் வீட்டில் நான் போனா எனக்கு என் மனைவி ஒரு தொந்தரவு கொடுக்க மாட்டானா. அவன் சத்தியமாங்கண்ணா சத்தியமானா. அப்ப அவன் சொன்னான், நம்பலாம எப்படி மனைவி வந்து இவ்வளவு ஏமாந்துருக்கிறான், மனைவி கொடுத்த காசை இவ்வளவு சுரப்பி இருக்கிறான், எப்படி ஒண்ணும் பேசாம இருப்பாங்க. அவன் சொன்னான், உன்னுடைய மனைவி மட்டும் ஒன்னும் பேசாம உன்னை ஏத்துக்கிட்டா நான் உனக்கு அந்த மாட்டை வாங்கி தரேன்டா சொன்னான். இவன் சரின்ட்டான். இவன் இல்லைன்னா நீ வாங்கி தரணும், பரவாயில்ல வாங்கிட்டு கூட்டு போயிட்டான். கூட்டு போய் வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போன உடனே சம்பவத்தை ஃபுல்லா சொன்னான். இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அவன் மனைவி கேட்டானா, அந்த கோழிக்கறி அவர் சமைச்சு கொடுத்தாரு, அதை ராகத்தா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டான். அல்ஹம்துலில்லாஹ் ராகத்தா சாப்பிட்டேன். இவனுக்கு எல்லாமே ஊட்டி விழுந்துருச்சு. இவனுக்கு யாருக்கு, ஏன்னா மாடு வாங்கி கொடுக்கணுமே, மாடு வாங்கி கொடுக்கணுமே. அவன் மாட்டையும் இழந்து ஆட்டையும் இழந்து கோழியும் இழந்து கடைசி கோழிக்கறியும் சாப்பிட்டுட்டு கடைசியில் சுடைய மாட்டையும் வாங்கி போய்வான் போல தெரியுது அப்படின்னு அதிர்ச்சி அவனுக்கு. ஆஹா, அவன் மாட்டை நாம தான் இழந்துட்டான், அவன் இழக்கல. பந்தயப்படி மாட்டம் வாங்கி கொடுக்கணும். சரின்னு சொல்லிட்டு அவனை கூட்டு போய் மாடை வாங்கி தந்துடுறேன். ஆனா ஆச்சரியமா இருக்கடா, ஊர் உலகத்தில் இப்படிமா ஒரு மனைவி, இப்படி ஒரு மனைவி நான் பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லையேன்னு சொன்னான். ஏன்னா அவனுடைய அனுபவம் அப்படி. அவன் ஏன் மண்ணாங்கட்டி, அவன் தான் என்னடா மண்ணாங்கட்டிங்கிறான், என்ன இப்படி சொல்ற, சுபாவம் போதும் மண்ணாங்கட்டியாவது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்ப என்னடா, எனக்கு அவளுக்கு ஒப்பந்தம் இருக்குது, நீ 1000 பேசு, ஆனா அடுத்தவனுக்கு முன்னாடி மட்டும் நீ பேசக்கூடாது அப்படின்னு ஒப்பந்தம் இருக்குது. நீ வந்ததுனால பேசல, தப்பிச்சேன், இப்ப பாரு என்ன நடக்குது போனோம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, மனைவியின் மூலமாக அதான் பாதுகாக்கணும். இங்க நிறைய பொம்பளைங்க வந்திருக்கா சொல்றாங்க, இவங்க சீதேவிகள். ஆனா மனைவியின் மூலமாக நோவினை பெறுவது என்பது ஒன்று இருக்குது. அதை விட வேதனை என்னன்னா, அடுத்தவங்களுக்கு முன்னாடி என்ன செய்யறதுங்க, வேதனைப்படுறது, கேவலப்படுறது, அது ரொம்ப வேதனை இல்லையா. ஷேக் ரிஃபாய் அஹமது ரிஃபாய் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய மனைவி நோவினை செய்தாங்கன்றது மட்டுமல்ல, அது மாணவர்களுக்கு முன்னாடி, அடுத்தவன் தான் வேறு யாருக்கும் முன்னாடி பண்ணா கூட பரவாயில்ல, மாணவன், அதுவும் மாணவர் அல்ல முரீதுன்னு சொன்னா அப்படியே பணாவா இருக்கிறாங்க. சேகரத்துல அந்த முரீது பணாவா இருக்கிறாங்க. இப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம செய்யக்கூடிய நிலம் இப்படித்தான் இருக்குதோ, இவ்வளவு தரம் இப்படித்தான் இருக்குதோ அப்படின்னு நினைப்பாங்க. மதிப்பு குறைஞ்சிருமா இல்லையா, அப்ப ரொம்ப வேதனைப்படணும் இல்லையா. ஆனா ஷேக் அஹ்மது ரிஃபாயி அதை எவ்வளவு சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க. என்ன சொன்னாங்க, இது என்ன ஆச்சரியப்படுறது கொண்டு இருக்குது, சற்று முன்னர் இடி இடித்தது, இப்பொழுது மழை பெஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னாங்கிறது மட்டுமல்லங்க சகோதரர்களே, வரலாற்று வருகிறது. ஷேக் அஹ்மது ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு துஆ செய்தாங்களாம். துஆ செய்வார்களாம் எப்பொழுதும், யா அல்லாஹ், நீ எனக்கு சொர்க்கத்தை தருகிற பொழுது என்னோடு என் மனைவிக்கும் சேர்த்து சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்களாம். ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது, ஏன்னா நான் இன்றைக்கு இவ்வளவு விலாயத்தினுடைய நெருக்கத்துல, உன்னுடைய நெருக்கத்துல இவ்வளவு பெரிய அந்தஸ்துக்கு நான் வந்திருப்பதற்கு காரணமே சபுரு, பொறுமை என்று சொன்னார். அந்த பொறுமைக்கு காரணமே என்னுடைய மனைவிதான் சொன்னாங்களாம். இதுதான் அல்லாஹ் அல்தா மின் அஹதின், யாரினாலும் எந்த வேதனையும் பெறக்கூடாது அப்படின்னு சொன்னா யாருமே எந்த வேதனையும் கொடுத்திருக்க மாட்டாங்கிற அர்த்தம் அல்ல. அந்த வேதனைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். வேதனைகள் கொடுக்கப்பட்டாலும் கூட அவர்கள் அதை வேதனையாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், அதை ஒரு சுகமான அனுபவமாக எடுத்துக்கொள்வார்கள் என்று நாம் வரலாற்றை பார்க்கிறோம் என்று சொன்னால், சங்கைக்குரிய பெருமக்கள், இதான் கல்பே சலீம். கல்பே சலீமினுடைய 2வது அடையாளம் என்னவென்றால், அல்லாஹ் அல்தா மின் அஹதின், யாரினாலும் இது தொந்தரவையும் அவர்கள் பெற மாட்டார்கள். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு தாபி, அவங்க சொன்னாங்களாம், அவங்களும் அப்படித்தான் ஒரு ஆள் ரொம்ப பேசினாரு, ரொம்ப ஏசினாரு, இவர் கேட்டுக்கிட்டே போனாங்க, சபுரோடு போனாங்க. சபுருங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க, சபுருங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. கௌசுல் ஆலம் மஹீதீன் அப்துல் காதர் ஜிலானி சொல்றாங்க, யா அல்லாஹ், உன்னை அடைவதற்கு நிறைய வாசல்கள் இருக்கிறது, உன்னை நெருங்குவதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது, நான் எல்லா வாசலையும் பார்க்கிறேன், ஆனா அந்த வாசல்லாம் கூட்டம் நிரம்பி வழிகிறது.
உன்னை அடைவதற்கு, உன்னை நெருங்குவதற்கு வாசல்கள் நிறைய இருக்கிறது, வழிகள் நிறைய இருக்கிறது. அந்த வாசல் வழிகளில நிறைய கூட்டம் நிரம்பி வழிகிறது. ஆனா கூட்டமே இல்லாத வாசல் இருக்குதுன்னா அது சபருடைய வாசல் என்று சொல்லுகிறார். அந்த வாசலை நான் தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்றாங்க. கௌசல்யாவின் மஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லாஹு சங்கைக்குரிய பெருமக்களை ஏன் அப்படி சொல்றாங்க? சபுருங்கிறது தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஆனா அவங்க தாங்கிக் கொண்டாங்க. ஏன் அந்த மனத்தினுடைய பக்குவத்தை பெற்றாங்க? சங்கைக்குரிய பெருமக்களே ஏன் அப்படி பெற்றாங்கன்னா கௌசல்யாவே சொல்றாங்க, வாழ்க்கையில மனிதனுக்கு அல்லாஹ் கஷ்டத்தை கொடுக்கிறது, துன்பத்தை கொடுக்கிறது, அது அவனை கஷ்டப்படுத்துறதுக்கு அல்ல, அவனை வேதனைப்படுத்துறதுக்கு அல்ல, மாறாக அவனை பக்குவப்படுத்துவதற்கு, அவனை உயர்த்துவதற்கு, அவனுக்கு மிகப்பெரிய இன்பத்தையும் சுகத்தையும் கொடுப்பதற்கு என்று சொல்கிறார். அதற்கு அவங்க ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஆன்மீகத்தினுடைய பாதையில நடைபெறக்கூடிய மாணவனுக்கு, சீடனுக்கு 2 நிலை இருக்கிறது. ஒன்னு ஆரம்ப நிலை, இன்னொன்று கடைசி நிலை. ஆரம்ப நிலையினுடைய உதாரணம் என்னவென்று சொன்னால், ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு பால் ஊட்டுகிறார். பால் ஊட்டுகிற பொழுது ஒரு மார்பின் வழியாக பாலை உறிஞ்சி குடித்துக் கொண்டிருக்கிற அந்த குழந்தைக்கு திடீரென்று அந்த குழந்தைக்கு பாலை நிறுத்துகிறார். பாலை நிறுத்துகிறாள். மார்பை விட்டும் அந்த குழந்தையினுடைய வாயை எடுக்கிறார். அந்த குழந்தை சிரிங்கி அழுகிறது. பால் குடி நிறுத்தப்படுகிறது என்று நினைத்து அது சிரிங்கி அழுகிறது. உடனே அந்த தாய் அந்த குழந்தையை மறுமார்பிற்கு மாற்றுகிறாள். மறுமார்பிற்கு மாற்றுகிற பொழுது அங்கே வாய் வைத்து குடிக்கிற பொழுது பால் இன்னும் அதிகமாக குபுகுபு கொண்டு வருகிறது. அப்பொழுது ஆனந்தமாக பருகி அது சந்தோஷமாக அதை உட்கொள்கிறது என்று உதாரணத்தை சொல்றாங்க. ஆனால் தாய் பாலை நிறுத்த நினைக்கல, மாறா கொஞ்ச நேரம் ஆனவன பால் குறைஞ்சிடும் இல்லையா? ஒரு மார்பில பால் குடித்துக் கொண்டிருக்கிற பொழுது கொஞ்ச நேரம் ஆனவன பால் கொஞ்சம் குறைஞ்சிடும். அப்ப பால் குறையுது, அடுத்த மார்புக்காரை மாற்றுகிற பொழுது இன்னும் அதிகமாக பால் வரும். பால் கொடுக்கணும், இன்னும் அதிகமாக கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டித்தான் அந்த தாய் அந்த குழந்தையை மறுமார்புக்கு மாற்றுகிறார். கௌசல்யாவின் மஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சோதனையை கொடுக்கிறது, வேதனையை கொடுக்கிறது எப்படின்னா, ஒரு தாய் மறுமார்புக்கு மாற்றுற மாதிரி தான், அந்த இடைவெளி தான். ஆனா அந்த இடைவெளியை கூட தாங்கிக் கொள்ள முடியாமல் ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடியவன் அலறுகிறான். சகிக்க முடியாமல் அவன் அதை புலம்புகிறான். கஷ்டம் வருகிற பொழுது புலம்ப கூடாதுங்க. ஹதீஸ்ல வருது, நம்ம கஷ்டம் வருகிற பொழுது, வேதனை வருகிற பொழுது ஒரு ஆட்டையா சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. எனக்கு இந்த மாதிரி கஷ்டமாயி போச்சு, இந்த மாதிரி கஷ்டமாயி போச்சு, வியாபாரத்துல கஷ்டம், வீட்டுல கஷ்டம் சொல்லி நம்முடைய கஷ்டத்தை எல்லாம் அடுத்த ஆட்ட சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா சொல்ற ஆளுக்கு பொறுமை இல்லைன்னு அர்த்தம். கஷ்டத்தை சொல்லலாம், கஷ்டத்தை சொல்லலாம். யார்கிட்ட சொல்லலாம்? அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட சொல்லணும், வேற யார்ட்டையும் சொல்லக்கூடாது. உன்னுடைய தேவையை ரசூலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு அல்லாஹ்விடத்துல கேளு. அப்படி வேற யாரிடத்தையும் கேட்கணும்னா சாலிஹீன்கள் இடத்துல கேளு. சாலிஹீனா நல்லோர்கள் நானாக்களிடத்துல கேளுங்க. நாங்க வேற யார்ட்டையும் கேட்டாத, வேற யார்ட்டையும் சொல்லிடாத. ஏன்னா அவங்க கொடுக்க நினைச்சா கொடுப்பாங்க, ஆனா துவா செய்வாங்க. குறைந்தபட்சம் அதை பற்றி அவங்க வெளியாட்ட சொல்ல மாட்டாங்க, சந்தோஷப்பட மாட்டாங்க. உலகத்துல பல பேரு உன் கஷ்டத்தை பார்த்து வருத்தப்படுறது இல்லை. வந்துட்டா உனக்கு இப்படித்தான் வரணும், நீ என்ன வருத்து வந்த அப்படின்னு நினைச்சு உள்ளூர சந்தோஷப்படுறவங்க நிறைய பேர் இருக்கும் இல்லையா? அப்ப சோதனைகளை கஷ்டங்களை அடுத்தாட்ட சொல்லக்கூடாது. அல்லாஹ்விடத்துல சொல்றது சோதனைக்கு விரோதமானதும் அல்ல. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இன்னா வஜத்னாஹு சாபிரா என்று அல்லாஹ் சொல்கிறான். நாம் அவரை அதாவது பொறுமையானதாக பெற்றுக்கொண்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன் ஷரீஃபிலே அவர் செய்த துஆவை அல்லாஹ் எடுத்து சொல்கிறான். ரப்பி அன்னி மஸ்ஸனிய ضُرُّ வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன். இறைவா எனக்கு சங்கடம் தொட்டு விட்டது, சங்கடம் தொட்டு விட்டது என்று அவர்கள் வேதனையை வெளிப்படுத்துகிறார்கள். யாரிடத்துல? அல்லாஹ்விடத்துல. அல்லாஹ்விடத்துல வேதனையை வெளிப்படுத்துறது அது என்ன இல்லைங்க, அது சபருக்கு விரோதமானது அல்ல, அது சபருக்கு முரணான காரியமும் அல்ல. ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வருகிற பொழுது, வேதனை வர்ற பொழுது இன்னும் கஷ்டத்தை கூட நான் தாங்கிக் கொள்வேன் அப்படின்னு சொல்றதுக்கு பிறகு அது கிபர். அல்லாஹ்விடத்துல அதிக சங்கீதனை பண்ணக்கூடாது, அல்லாஹ்விடத்துல பைல்வாஞ்சனத்தை காட்டக்கூடாது. அல்லாஹ்வுக்கு அது பிடிக்கிறது இல்லை. அல்லாஹ்விடத்துல பலகீனத்தையும் பலவீனத்தையும் தான் வெளிப்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையில சோதனைகளை முறையிடுவது அல்லாஹ்விடத்துல முறையிட வேண்டுமே தவிர மற்றவங்க இடத்துல முறையிடக்கூடாது. அப்படி முறையிட்டால் அது பொறுமைக்கு முரணானது. ஆக பொறுமை என்பது, கஷ்டங்களை தாங்கிக் கொள்வது என்பது அது சாதாரணமான ஒன்றல்ல. அந்த வாசல் கூட்டமே இல்லாமல் இருக்குது. அந்த வாசல் வழியாக நான் அல்லாஹ்வை வந்தடைந்தேன் என்று சொல்கிறார்கள் கௌசல்யாவின் மஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி. ஆக தாயினுடைய ஒரு மார்பிலிருந்து இன்னொரு மார்புக்கு மாற்றுகிற அந்த நிலை என்பது ஆன்மீகத்தினுடைய ஆரம்ப நிலை என்று சொன்னால், ஒரு மனிதன் ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை அடைந்து விட்டான் என்பதனுடைய
எப்படி ஆகிவிடுவான், எப்படி ஆகிவிட வேண்டும் என்றால் மையத்தை குளிப்பாட்டக்கூடியவனிடத்துல ஒரு மையத்து எப்படி தன்னை ஒப்படைத்து விட்டதோ அதை போல செய்கிடத்திலே ஒரு முறிவு தன்னை ஒப்படைத்து விட வேண்டும் என்று சொல்கிறார். அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும் என்று சொல்கிறார். இப்படி அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விடுகிற பொழுது மையத்து அதை கழுவக்கூடிய ஆளிடத்துல ஒப்படைச்சிருது. ஒப்படைச்ச உடனே சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஜனாசாவை குளிப்பாட்டும் பொழுது அந்த ஆடையை கலத்துவாங்க. அப்படி ஆடையை கலத்தும் பொழுது வேறொரு ஆடையை போட்டு மறைச்சுக்குவாங்க. ஒரு சில இடத்துல தடான ஆடையை உருவி விட்டுருவாங்க. அப்படி செய்யக்கூடாது. ஆனாலும் அப்படியே உருவுனா கூட ஏன் பார்த்து மாதிரி என்னுடைய ஆடையை உருவுறீங்க, நான் இந்த உலகத்துல சிறந்த மேனியோடு கூட நான் என்ன செய்வதில்லை, உலகத்தில் நடமாடியதில்லை, என்னுடைய அவுரத்தையெல்லாம் வெளிப்படுத்துறீங்கன்னு அந்த மையத்தை கேட்குமா? அந்த மையத்தை இப்படி புரட்டுறான் அப்படி புரட்டுறான், இதை ஏன்பா இந்த பாடு படுத்துறீங்க கேட்குமா? ஆனால் விஷயம் வழங்கி கொள்ளுங்க. மையத்தை குளிப்பாட்டுறது, மையத்தோடு நாம் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப மிருதுவாக இருக்க வேண்டும், ரொம்ப மென்மையாக இருக்க வேண்டும். ஏன்னா அது அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆக என்ன செய்தாலும் கேட்குமாங்க. நீங்க சோப்பு பூசினாலும் கேட்க போறது இல்லை, சகதி அள்ளி பூசினாலும் கேட்க போறது இல்லை, எப்படி புரட்டினாலும் கேட்க போறது இல்லை. அதே மாதிரி ஒரு முடிவு தன்னை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும். அப்படி ஒப்படைத்து விட்ட பொழுது மையத்தாக ஆகிவிட்ட பொழுது என்ன செய்தாலும் எந்த கேள்வியும் வராது. கேட்கறது வர வாயால வராதுங்கிறதுல மனத்திலையும் வராது. இதுதான் விலாயத்தினுடைய அந்த உச்சத்தினுடைய நிலை என்று கௌசல்யாவுல மஹீத் நத்துராஜன் சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல அவர்கள் இறை நேசத்துல மூழ்கி இருக்கிற காரணத்தினால, இது மாதிரியான தன்னை மையத்தாக நினைத்து கொண்ட காரணத்தினால அவர்கள் இந்த உலகத்துல எது நடந்தாலும் சகித்துக் கொள்வார்கள் என்பது அல்ல, அது அவர்களுக்கு இயல்பாக மாறிவிடுகிறது. அல்லாஹ்வின் நஹதில் யாரினாலும் எந்த துன்பத்தையும் அவர்கள் பெறமாட்டார்கள். இதுதான் சலீமான கல்வை பெற்றவர்களுக்கு அடையாளம் என்று பெருமக்கள் நமக்கு விளக்கம் சொல்கிறார்கள். ஏன் அப்படி அவங்க அப்படி ஆயிட்டாங்க? எதனால அவங்களுக்கு யாரு என்ன செய்தாலும் கூட அவங்களுக்கு கோபம் வர்றதில்லை. சுரணம் இல்லாதவங்க அல்ல, சூடு சுரணம் இல்லாதவங்க அல்ல. அவங்க சூடு இருக்குது, சுரணம் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வேகம் வர சமயத்துல வேகம் வருது, கோபம் வரக்கூடிய சமயத்துல கோபம் வருது. ஆனா தன்னை காயப்படுத்துகிற பொழுது, தன்னை வேதனைப்படுத்துகிற பொழுது சுயநலத்திற்காக வேண்டி அந்த கோபத்தை வெளிப்படுத்துவதில்லை. ஏன் அப்படி செய்வதில்லை என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தால் அவர்களுடைய நிலைப்பாடு, அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசத்துல மூழ்கி இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு தெரிவதெல்லாம் அந்த அகதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. எனவே அவர்கள் எது நடந்தாலும், எதன் மூலம் நடந்தாலும், யாரின் மூலமாக நடந்தாலும் தௌஹீதினுடைய உன்னதமான நிலையில் இருக்கிற காரணத்தினால, எல்லாம் அவனுடைய செயல் என்று அவர்கள் பார்க்கிற காரணத்தினால, லா ஃபாயில இல்லல்லாஹ் என்று அவர்கள் நினைக்கிற காரணத்தினால, நம்புகிற காரணத்தினால அவர்களுக்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் எதுவும் தெரியவில்லை. ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லாஹ் மா ஃபீ கல்பி கைருல்லாஹ் நூரு முஹம்மது ஸல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ். அந்த காலத்துல குழந்தைகளை தாளாட்டுவாங்க. அந்த குழந்தை அப்படியே அழகா தூங்கும் இல்லையா? இப்ப நம்ம தாய்மார்கள் அப்படித்தான் தாளாட்டுறாங்க. கையில் அல்ஹம்துலில்லாஹ் தாளாட்டோம். அப்ப அந்த வயிற்றுல நாம சொல்றது விட நமக்கு தகுதி இல்லை. ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லாஹ். நெருப்புல தூக்கி போடப்படுகிற சமயத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கும் பொழுது, உதவி தேவையா என்று கேட்கும் பொழுது ஹஸ்பி அல்லாஹ் என்று சொன்னாங்க அல்லவா? அதான் ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லாஹ், அவனே எனக்கு போதும், இப்ப யாரும் தேவையில்லை. அது கலீலுடைய மர்த்தபம் இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மர்த்தபம். உலகத்துல யாரும் எனக்கு தேவையில்லை. நெருப்புல போடுறவன் அவன் தானே, சும்மா விடுவானே, குட்டை விட்டுட்டு போறான். அந்த நிலைக்கு வந்துடணும். அந்த நிலைக்கு வந்தா அதை சொல்லணும். சும்மா நாம என்ன செய்துட்டு இருக்கோம், பாட்டு பாடிட்டு இருக்கிறோம். அதுக்கடுத்து சொல்றாங்க மாஃபி கல்வி கைருல்லாஹ், என்னுடைய கல்வில அல்லாஹ் அல்லாத வேறு யாருமே இல்லை, அல்லாஹ் அல்லாத எதுவுமே இல்லை என்று சொல்லுகிற காரணத்தினால கண்ணிலும் கல்விலும் கருத்திலும் அவர்களுக்கு அல்லாஹ்வை தவிர வேறு எதுவும் தெரியாத காரணத்தினால, அவர்கள் வேறு யாரையும் பார்க்காத காரணத்தினால, வேறு எதையும் அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத காரணத்தினால, அவர்களுக்கு யார் எதை செய்தாலும் எல்லாம் அல்லாஹ்வுடைய செயல் என்று அவர்கள் கருதுகிற நம்புகிற காரணத்தினால அவங்க அல்லாஹ்வின் நஹதில் யாரினாலும் இந்த நோவினை அவங்க என்ன செய்யறதில்லை, பெறுவதில்லை. அவங்க ரொம்ப அமைதியாக இருக்கிறார்கள், இயல்பாக இருக்கிறார்கள். மஹனபுடைய கைஸ் அவர்களை பேசிக்கிட்டே வந்தான், திட்டிக்கிட்டே வந்தான், பொறுமையில் சேர மஹனபுடைய கைசு ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து கொஞ்ச நேரம் அப்படி நின்றாங்க.
நின்றுட்டு திரும்பி பார்த்தாங்க. அவன் பேச நிப்பாட்டிட்டான். எதுவும் மிச்சம் இருந்தா இன்னும் பேசலான்னு சொன்னான். உனக்கு பேச வேண்டிய விஷயங்கள்ல, திட்ட வேண்டிய விஷயங்கள்ல இன்கானமா பக்கிய, உனக்கு பக்கிய மிச்சமான விஷயம் இருந்தா இப்பவுமே நீங்க பேசிடு. ஏன்னா என்னுடைய ஏரியா வரப்போகுது, என்னுடைய மஹல்லா வரப்போகுது. என்னுடைய மஹல்லாவுக்குள்ள நான் நுழைகிற பொழுது நீ அங்கே வந்து நீ பேசினால் என்னை சார்ந்தவர்கள் அதை கேட்டால் அவங்க பதிலடி கொடுப்பாங்க, வம்பு வரும். அதனால இப்பவுமே நீங்க பேசிடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். தங்கைக்குரிய பெருமக்களே, இந்த நிலைமை ஏன் வருகிறது என்று சொன்னால் அவனை அவர்கள் வேறாக பார்க்கவில்லை. உள்ளுண்டு வைத்து புறமுண்டு பேசுகிற இரட்டை நிலை, இரட்டை நாக்கு உடையவர்கள் அல்ல அவர்கள். அவர்கள் எதை சொன்னார்களோ, எதை கண்டார்களோ அதை சொன்னார்கள், எதை பார்த்தார்களோ அதை சொன்னார்கள், எதை சொன்னார்களோ அதை பார்த்ததைத்தான் சொன்னார்கள். எனவே அவர்களுடைய நிலை அந்த மஹப்பத்துல மிக உன்னதமான நிலையிலே அதிலே மூழ்கி போயிருந்த காரணத்தினால அவர்கள் இந்த உலகத்துல வேதனை செய்யப்பட்டாலும் கூட அந்த வேதனையை அவர்கள் வேதனையாக கருதவில்லை. மாறாக அதை சுகமான அனுபவமாக அதை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள், அதை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் நாம் பார்க்கிறோம். தங்கைக்குரிய பெருமக்களே, அத்தகைய அல்லாஹ்வுடைய நேசர்களுடைய வரலாற்றை நீங்கள் பார்த்தால், படித்தால் இன்னும் நம்முடைய ஈமானை வெளிச்சப்படுத்தக்கூடிய, இன்னும் நம்முடைய ஈமானை பிரகாசப்படுத்தக்கூடிய செய்திகள் ஒன்று ரெண்டு அல்ல, ஏராளம் ஏராளம் இருக்கிறது. அந்த வழிமார்களுடைய வரலாறு நாம் படிப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால் அந்த மஹப்பத் நமக்கும் இருக்க வேண்டும், அந்த அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கும் வர வேண்டும், அந்த நபி நேசம் நமக்கும் வர வேண்டும், அந்த நேசத்தை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். தங்கைக்குரிய பெருமக்களே, அந்த வழிமார்களை பற்றி நீங்கள் பேசுகிற பொழுது பாவங்களுக்கு அது பரிகாரமாக ஆகும் என்று ஏன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, நீங்க பேசக்கூடிய இந்த பேச்சு, நீங்க கேட்கக்கூடிய இந்த கேள்வி இருக்கு பாருங்க, உங்களை பரிசுத்தமாக்கி விடுகிறது, கல்விலே இருந்த அவநம்பிக்கைகளை போக்கி விடுகிறது, கல்விலே இருந்த சந்தேகங்களை போக்கி விடுகிறது. எனவேதான் மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய வழியை நீ கொஞ்ச நேரம் பார்க்கிறது, அல்லாஹ்வுடைய நேசனுடைய முகத்தை கொஞ்ச நேரம் பார்க்கிறது 100 வருஷங்கள் இபாதத்து செய்யறதை விட மேலானது அப்படின்னு மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்கன்னா, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இபாதத் செய்யாம இருக்கிறது அர்த்தம் இல்லை. அந்த ஒரு நொடியில, ஒரு பார்வையில, சகோதரர் மூலவி சொன்னதை போல ஒரு பார்வையில ஏற்படுகிற அந்த விலாயத்து, அதனால் ஏற்படுகிற மகத்துவம், அதனால் ஏற்படுகிற மாறுதல் என்பது அந்த மனிதரை ஏற்படுகிற அந்த மகத்துவம் சாதாரணமானது அல்ல, ஒரு பார்வையில். எனவே தான் அல்லாஹ் சொன்னான், அத்தகைய நல்லவர்களோடு நீங்கள் சேர்ந்து இருங்க. இந்த பார்வைக்கு அதாவது அவ்வளவு பெரிய சக்தி இருக்குது. நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு மனிதன் நல்ல பார்வையிலே பார்க்கிற பொழுது அந்த பார்வை நல்ல விளைவுகளை ஏற்படுத்துகிறது. ஒரு மனிதன் கெட்ட பார்வை பார்க்கிற பொழுது அது தீய விளைவுகளை ஏற்படுத்தி விடுகிறது. கண் திருஷ்டி ஒன்றுக்கு அந்த ஐநு ஹக்குள் சொன்னாங்க இல்லையா, கண் திருஷ்டிங்கிறது உண்மை, கண்ணீருங்கிறது உண்மை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கண்ணினால், தீய எண்ணத்தினால் பார்க்கிற பொழுது தீய விளைவுகளை ஏற்படுத்த முடியும் என்று சொன்னால், நல்லவர்கள் நல்ல கண் கொண்டு பார்க்கிற பொழுது நிச்சயமாக நாம் என்ன செய்ய முடியும், நல்ல விளைவுகளை உண்டாக்க முடியும். எனவே அவருடைய பார்வையில சஹாபாக்கள் ஏன் சஹாபியாக ஆனாங்க? சஹாபாக்கள் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான வருஷங்கள் இபாதத்தை கொண்டு அந்த நிலையை பெறவில்லை. ஈமானோடு, நம்பிக்கையோடு, மஹப்பத்தோடு பெருமானாருடைய சுஹபத்தில் இருந்தார்கள், பார்த்தார்கள், அவ்வளவுதான். அந்த ஒரு பார்வை, கொஞ்ச நேரம் உங்களோடு இருந்த அந்த நிலைப்பாடு அவர்களை யாரும் அடைய முடியாத சிகரத்தை அவர்களை அடைய வைத்தது என்று சொன்னால், அந்த வலியுல்லாவுடைய பார்வை சாதாரணமானது அல்ல. ஏன் அந்த வலியுடைய பார்வை சாதாரணமானது அல்ல, அதை சொல்ல நான் முடித்துக் கொள்வேன். தங்கைக்குரிய பெருமக்களே, ஏன் அந்த வலியுடைய பார்வைக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம சாதாரணமா நீங்க பாருங்க, நம்ம கை இருக்குது, நம்ம கால் இருக்குது. நம்ம கையினுடைய காலினுடைய விசேஷம் என்ன தெரியுமா? நம்ம சால்னாவில் கையை வைங்க, சால்னா இருக்குது, கரு சால்னா இருக்குது, மீன் சால்னா இருக்குது. அந்த சால்னால அகப்பையை கொண்டு எடுத்தா அது கொஞ்சம் நேரத்துக்கு நீடிக்கும் இல்லையா? அகப்பையை கொண்டு எடுக்காம கையை உள்ள போட்டீங்கன்னா, இந்த முபாரக்கான கை இருக்கு பாருங்க, பறக்கத்தான கையை, இந்த கையை அதில் போட்ட உடனே சால்னா ஊசி போயிடும், சால்னா கெட்டு போயிடும். அவ்வளவு பறக்கத்தான, அவ்வளவு விஷம் இருக்கு இந்த கையில, இல்லையா சால்னா ஊசி போகுது. நீங்க ஒரு காட்டு வழியா நடந்து போறீங்க, அப்படி நடந்து போகும் பொழுது ஒரு வழியாக மனிதன் தொடர்ந்து நடந்தால் அந்த பாதை ஒற்றையடி பாதையாக மாறிவிடுகிறது. ஆனால் காட்டிலே யானை போன்ற, சிங்கம் போன்ற மிருகங்கள் நடக்கிறது, வருகிறது, போகிறது. கனமான மிருகம் யானை, அது எத்தனை முறை மிதித்தாலும் வந்து போனாலும் கூட அது மிதிக்கிற பொழுது புல் வளைகிறது, அதற்கு பிறகு நிமிர்ந்து விடுகிறது. எத்தனை முறை மிதித்து நடந்தாலும் அந்த காடு, அந்த பாதை யானை மிதித்த காரணத்தினால் ஒற்றை பாதையாக மாறுவதில்லை, ஒற்றையடி பாதையாக மாறுவதில்லை. ஆனால் மனிதன்
அலைஹி, அப்படியே என்ன ஆயிடுது, புல்லே இல்லாம ஆகி அந்த பாதையே ஒற்றடி பாதையா ஆயிடுதுன்னா அப்ப உங்க காலில் விஷம் இருக்குதுன்னு அர்த்தம். உங்க காலில் உங்க காலில் நம்ம காலில் விஷம் இருக்குதுன்னு அர்த்தம். கையிலையும் விஷம் இருக்குது, காலிலையும் விஷம் இருக்குது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொட்டியில கை வச்சாங்கன்னு சொன்னா அது 10 பேருக்கு சேர்ந்த ரொட்டி 100 பேருக்கு பறக்கத்தை வருது, எடுக்க குறையாம வருது. எத்தனையோ சஹாபாக்களுடைய வரலாற்றுல அவங்களுடைய அனுபவத்துல கண்ட செய்தியை அவங்க நமக்கு சொல்றாங்க இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பட்டா கூடுது, நாம ரொட்டி எடுத்தா குறையுது. நாம ரொட்டி எடுக்க குறையுது, ஆனா பெருமானால எடுத்தா அது பறக்கத்தாகுது. ஏன் இந்த பறக்கத்து நம்ம கையில இல்ல? தங்கக்கூடிய பெருமக்களை யோசனை பாருங்க. பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில இருந்த பறக்கத், அதே மாதிரி அல்லாஹ்வுடைய நேசர்களுடைய கரத்திற்கு ஒரு பறக்கத்து இருக்கிறது. அவர்களுடைய அந்த பறக்கத்திற்கு என்ன காரணம்? நம்மளுடைய கையில உடம்புல பறக்கத்து இல்லாம போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த கையில உள்ள விஷம் அல்ல இது, இந்த காலில் உள்ள விஷம் அல்ல இது, கல்வில உள்ள விஷம். கல்வில விஷம் இருக்குது. என்ன விஷம் இருக்குது? பொறாமை இருக்குது, பெருமை இருக்குது. பெருமை அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பேர் டேஞ்சர் ஆகுது. ஒரு மனிதனிடத்துல பெருமை இருந்தா, பொறாமை இருந்தா நிச்சயமாக அவன் விலாயத்து பெற முடியாதுங்கிறது. அப்புறம் அவன் சராசரியான ஒரு பூமியினுடைய அந்தஸ்தை கூட அவன் பெற முடியாது. ஒரு கடுகளவு கிபுர் இருந்தால், பெருமை இருந்தால் அவன் சொர்க்கத்திற்கு போக மாட்டான். நான் எதுக்குள் ஜன்னத்தை மன்கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மின் கிப்ரி கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமையினுடைய ஒரு கடுகளவு, அணுவளவுனா ரொம்ப சிறிய அளவு, அந்த அளவு பெருமை இருந்தா கூட அவன் சொர்க்கத்திற்கு போக முடியாது. பொறாமை இருந்தால், வஞ்சகம் இருந்தால், அதாவது சூழ்ச்சிகள் நிறைந்த அந்த கல்வியை இருந்தால் அதெல்லாம் விஷமாக மாறிவிடுகிறது. ஒரு டேங்க்ல நீங்க நஜீஸை ஊத்துனீங்கன்னா, ஒரு டேங்க்ல விஷத்தை கலக்குனீங்கன்னா, அந்த டேங்க்ல இருந்து சப்ளை ஆகக்கூடிய எந்த பைப் வழியா நீங்க திறந்தா கூட அந்த விஷம் வரத்தனங்க செய்யும். அப்படிதானங்க? அதே மாதிரி இந்த கல்பு இருக்கு பாருங்க, இந்த கல்புங்கிறது ஒரு டேங்கு. இங்க இருந்த கண்ணுக்கு, கையுக்கு, காலுக்கு எல்லாம் சப்ளை ஆகுது. எனவே நீங்க பிரியத்தோடு மஹப்பத்தோடு நீங்க அந்த கல்விலே மஹப்பத்தை வைத்துக் கொண்டு, அந்த கல்விலே பிரியத்தை வைத்துக் கொண்டு, கல்விலே ஈமானை வைத்துக் கொண்டு நீங்கள் பார்த்தால் அந்த பார்வை ரஹமத்துடைய பார்வையாக மாறுகிறது. இப்படி ஆயிட்டானே, எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டானே அப்படியே ஒரு ஏக்கத்தோடு, ஏக்க பெருமூச்சோடு இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு பார்க்கிற பொழுது அந்த கல்வியில் இருக்கிற அந்த வெறுப்பு, அந்த கோபம், அந்த சூழ்ச்சி அந்த பார்வையிலையும் அது வந்து விடுகிறது, அந்த கையிலையும் வந்து விடுகிறது, அந்த காலிலும் வந்து விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபு தொழுது விட்டு வெளியேறுகிற பொழுது மதீனாவில பெண்கள் எல்லாம், அதாவது அடிமைகளும் சொம்புல தண்ணி கொண்டு நிற்பாங்களாம். பள்ளிவாசல நிறைய பேர் நீங்க ஓய்வு பக்கத்துக்கு வர்றாங்கல்ல, அது ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபு வரும்பொழுது அவங்க என்ன செய்வாங்கன்னா கையை உள்ள முக்குவாங்களாம், தன்னுடைய கையை உள்ள முக்குவாங்க. மதீனாவுடைய குளிர் எப்படி இருக்கும் பார்த்தவங்களுக்கு தெரியும், கடுமையான குளிர். அந்த குளிர்ல குளிர்ந்த தண்ணீர்ல ஸல்லல்லாஹு நல்ல கையை முக்கி, எல்லாருடைய தண்ணீரையும் கையை முக்கி அனுப்புவாங்களாம். அப்ப அந்த கையை முக்குனா அது என்ன ஆகுது? பறக்கத்தாகுது. அது அந்த நோய்க்கு ஷிஃபாவாகுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுப்பாவை தண்ணீரை நினைச்சு அந்த தண்ணியை ஷிஃபாவுக்கு கொடுப்பாங்க. யாரு? அஸ்மா பின்த் அபீ பக்கர் என்று ஹதீஸ்ல வருகிறது. எங்களுக்கு ஒரு ஜுப்பா இருந்துச்சு, யாருக்காவது நோய் என்று வந்தால், சங்கடம் என்று வந்தால் அந்த ஜுப்பாவை தண்ணீரை முக்கி அந்த தண்ணீர் நாங்கள் கொடுப்போம் என்று முஸ்லிம் ரிவாயத் வருகிறது. பெருமானாருடைய உடம்பிலே இருந்த அந்த உடம்பை தொட்டு கொண்டிருந்த அந்த ஜுப்பாவுக்கு ஒரு பெரிய மகிமை இருக்குது. தங்கைக்குரிய பெருமக்களே, இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்களிடத்திலே ஒரு செய்தி சொல்லிவிட்டார்கள். சோதனை வரும், உனக்கு சோதனை வரும், பொறுமையாக இருக்க வேண்டும் என்று தன் மாணவருக்கு செய்தி அனுப்பிவிட்டார்கள். சோதனை வரும், பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சோதனை வரும் என்ற ஒரு செய்தியை சொல்லிவிட்டாங்க. அஹ்மது இப்னு ஹம்பல் நம்மள மாதிரி ஆளாக இருந்தா மனுஷன் ஒரு நல்ல செய்தியை சொல்லிவிட்டாங்க, பரவாயில்ல, இப்படியா ஒரு கெட்ட வார்த்தை பேசுவாரு, துவா செய்யாதவங்க பத்வாவா செய்வாரு என்று அவங்க நினைப்போம் இல்லையா? ஆனா இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் இமாம் ஷாஃபியுடைய மாணவர். அவங்க சொன்னாங்களா, என்னுடைய உஸ்தாத் எனக்கு ஒரு நற்செய்தி சொல்லி இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். சோதனை வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நற்செய்தியா இருக்குது. அப்போ சுன்னத்து என்னன்னா, யாரு நற்செய்தி சொல்றாங்களோ அந்த நற்செய்தி சொல்கிறவருக்கு ஏதாவது ஒரு அன்பளிப்பு கொடுக்கணும். அதுக்கு சுன்னத்து இருக்கு. பார்த்தாங்க, தன் இடத்துல
ஏதாவது ஒன்று கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னிடம் அப்போ போட்டு ஜிப்பா கழிச்சு கொடுத்தாங்க. எங்களுக்கு அந்த நச்சீரியை சொன்னார் பாருங்க, அவருக்கு கொடுத்தாங்க. இமாம் ஷாஃபி எல்லாருக்கு தெரியும், என்னுடைய மாணவர் சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர், ஏதாவது ஒரு பறக்கத்தை கொடுத்துருப்பாங்க. மாணவர் கொண்டு போனவருக்கு பாருங்க, அவர் பெரிய பறக்கத்து கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சு அவங்க வச்சிருக்கிறாரு. இமாம் ஷாஃபி கூப்பிட்டு, அகமது பின் ஹம்பல்ட்ட போய் சொன்னீங்களா? சொன்னேன். ஏதாவது கொடுத்துருப்பாங்களே. ஆஹா, நம்மகிட்ட பங்கு கேட்கப்பான்னு தெரியுது, நாம பறக்கத்து நினைச்சோம், பங்கு கேட்பாங்க போடுறது மனசு நினைக்கிறேன். இமாம் ஷாஃபி வந்து அந்த அளவுக்கு கேட்கிற ஆள் கிடையாது. இப்போ சொன்னாங்க, நீனே வச்சுக்க, ஆனா அது தண்ணீர்ல முக்கி அந்த தண்ணி எனக்கு கொஞ்சம் தான். இமாம் அஹமது பின் ஹம்பல் தன்னுடைய மாணவர் இமாம் ஷாஃபி, இதுதான் இமாம் மகான்மார்கள், வழிமார்கள். மாணவர் என்று பேதம் பார்க்கறது இல்லை. நம்மகிட்ட ஓதம் தானே, இவ்வளவு பெரிய ஆளாயிட்டானே நினைக்கிறதே இல்லை. அவங்களுக்கு கல்பு நிறைஞ்ச பார்வை, சந்தோஷமான பார்வை, அல்லாஹ்வுடைய அன்பு நிறைஞ்சிருக்குது, மஹப்பத்து ரசூல் நிறைஞ்சிருக்குது. அதனால சொன்னாங்க, அந்த ஜுப்பாவை நினைச்சு அந்த தண்ணி எனக்கு கொடுத்து விடுங்க. நாம ஜுப்பாவை நினைச்சு கொடுத்தா வேர்வனாத்தா அல்லாஹ் அக்பர் எப்படி இருக்கும். ஆனா அந்த பறக்கத்து இல்லை நம்மகிட்ட. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேர்வை எப்படி இருந்துச்சு? அத்தராக இருந்துச்சு இல்லையா? உடம்புல இருந்து வேர்த்து வடிந்த அந்த வேர்வைகளை உம்மு சுலைம் அவர்கள் வடித்து பாட்டல்ல அதை சேமித்த பொழுது, இதை போய் என்ன செய்ய போறீங்க? நஜஅல்ஹு ஃபீ தீபினா, எங்கள் அத்தல்ல நாங்க வச்சுக்கிடுவோம், அத்தியபு தீபி, இதுதானே எங்களுக்கு மிகப்பெரிய நறுமணம் சொன்னாங்க உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. சங்கைக்குரிய பெருமக்களே, இது ஏன் இந்த மனம் வந்தது, ஏன் இந்த வாசனை வந்தது? தஸவ்வுஃபுக்கு ஒரு மனம் இருக்குதுங்க, சூஃபியாக்களுக்கு ஒரு மனம் இருக்குது. தஸவ்வுஃபுடைய ஒரு மனிதனுக்கு ஞானம் வந்ததனுடைய அடையாளத்துல, ஒவ்வொரு ஞானிக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. ஒவ்வொரு மதத்திலையும் கூட ஞானம் கிடைத்ததுக்கு சில அடையாளங்களை சொல்கிறார்கள். ஆனால் தஸவ்வுஃபுல ஒரு அடையாளம் இருக்குது. ஒரு மனிதனுக்கு ஞானம் கிடைச்சிச்சு அப்படிங்கிறது எத்தனை அடையாளங்கள் இருக்குது. அடிக்கரும்பு இனிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமா அடிக்கரும்புக்கு பாருங்க, மேல இருக்கிற கரும்பு இனிக்காது, ஆனா இவனுக்கு அது இனிக்கும். மண்ணை எடுத்து கொடுத்தா சர்க்கரை ஆயிடும் சொல்லுவாங்க. மண் எடுத்து அவன் வடிவுலாவோட கையில மண்ணு பட்டா சீனியப்பா வடிவுலான்னு கேள்விப்பட்டீங்களா? நாம பார்த்தா சீனியப்பா வடிவுலா இருக்கிறாங்க. அவங்க கைப்பட்டா மண் எடுத்து கொடுத்தா, உப்பு எடுத்து கொடுத்தா எல்லாம் சீனியா மாறிடும். அது அந்த கையினுடைய பறக்கத்து. அந்த கையினுடைய பறக்கத்துல கல்வினுடைய வெளிப்பாடு. அந்த கல்விலே சீனித்தனம், இனிப்பு இருந்தது, இனிமை இருந்தது, ஈமான் இருந்தது. அதனால உப்பு எடுத்து கொடுத்தாலும் சீனியா மாறிச்சு இல்லையா? மகான்மார்களுடைய வரலாறுகளிலே நாம் பார்க்கிறோம். அப்ப ஞானத்தினுடைய வெளிப்பாடுகள்ல ஒண்ணு என்னன்னா நறுமணம். தஸவ்வுஃப்ல ஒரு மனிதனுக்கு ஞானம் கிடைத்தது என்பதனுடைய அடையாளம் நறுமணம் என்று சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், இந்த நறுமணம் உடம்பிலே எதனால் வருகிறது? இந்த கையுக்கு பரக்கத் எதனால வருகிறது என்று சொன்னால், சங்கைக்குரிய பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய நேசர்களே, நம்ம எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்வானாக. கல்பு அதிலே அது மணக்க வேண்டும். கல்பு மணந்தால் உடம்பெல்லாம் மணக்கும். கல்பு இனிக்க வேண்டும். கல்பு இனித்தால் நீங்கள் தொட்டதெல்லாம் இனிக்கும், நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும், பொன்னாகாது. எனவேதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓங்கி ஒரு அடி அடிச்சாங்க உமர் இப்னு கத்தாப் நெஞ்சில. நாம யார் நெஞ்சிலாவது அடிச்சா நெஞ்சு வலி வந்துடும். ஏன்னா இந்த மாதிரி அடிக்கிற அப்படின்னு அவன் நெஞ்ச பிடிப்பாரு. நாம அடிச்சா வலி வரும். ஆனா உமர் இப்னு கத்தாபுடைய நெஞ்சில ஓங்கி அறைந்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் இப்னு கத்தாப் சொல்கிறார், என் நெஞ்சம் விரிந்தது, வானம் தெரிந்தது, தெளிவானது, மறைவானது, எல்லாம் எனக்கு புரிந்தது என்று சொல்கிறார். ஒரு அடியில இவ்வளவு பெரிய மாற்றங்கள் வந்ததுனால் அது நுபுவத்தினுடைய கை, அது நபித்துவத்தினுடைய கை. அது கையல்ல, கல்வினுடைய வெளிப்பாடு, நூறானியத்தினுடைய வெளிப்பாடு. கல்வி அரிசாக மாறுகிற பொழுது, அங்கே அரிசிலே அல்லாஹ் வந்து அமருகிற பொழுது, அங்கே அல்லாஹ்வுடைய ஆட்சி நடைபெறுகிற பொழுது, அந்த ஆட்சியினுடைய வெளிப்பாடு உடம்பெல்லாம் பிரகாசிக்கிறது, உடம்பெல்லாம் அது வெளிப்படுகிறது, வியாபிக்கிறது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னதாக சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? யாரோடு வேண்டுமென்றாலும் நீங்கள் மோதிக்கொள்ளலாம், வலிமார்களோடு மோதாதீர்கள், வலிமார்களோடு நீங்கள் மோதாதீர்கள். வலிமார்களோடு மோதினால், வலிமார்களை எதிர்த்தால் அல்லாஹ்வுடைய போர் பிரகடனம் என்றார்கள். அல்லாஹ் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது சாதாரணமான விஷயம் அல்ல. நாம நம்மளை அடிச்சா கூட ஒன்றும் செய்ய மாட்டோம், நம்மளை அடிச்சா கூட சேர்ந்து பொறுத்துக் கொள்வோம். நான் பிரியப்படக்கூடிய நம்ம பையனை யாராவது அடிச்சா நம்மளால தாங்கிக் கொள்ள முடியாது இல்லையா? சங்கைக்குரிய பெருமக்களே, கடல்ல மணல் இருக்குது, கடல் மணல் இருக்கு பாருங்க. வெயில் நேரத்துல அந்த மணல் எப்படிக்க சூடும்? செருப்பு தான் நடக்க முடியுமா? முடியுமாங்க? முடியாது. செருப்பு இல்லாம நடக்கவே முடியாது. ஏன்? அந்த மணல் அப்படி சுடுது. ஆனா அதே வெயில், அந்த சூடு ஏன் வந்து
வெயில்னால, சூரியனுடைய வெயில்னால மணலுக்கு சூடு வந்துச்சு. அந்த சூடு சூரியன் நேரடியாக உடம்பை தாக்குகிறது. உடம்பை தாக்குகிற பொழுது அதை தாங்கிக் கொள்கிற மனிதன், சூரியன் தன் கதிரை, வெப்பத்தை, தன்னுடைய சூட்டை உடம்பிலே நேரடியாக தாக்குகிற பொழுது, உடம்பிலே படுகிற பொழுது, கையிலே படுகிற பொழுது தாங்கிக் கொள்கிற மனிதன், அந்த சூடு மணலிலே பட்டு தெரிக்கிறது. அதை தாங்க முடியல. நேர்ல வரக்கூடியத கூட தாங்கிக் கொள்றான். ஆனா மணல்ல பட்டு தெரிக்கக்கூடிய சூட்டை தாங்க முடியலன்னு சொன்னா அல்லாஹ்வோடு மோதினா கூட விட்டுவான். அல்லாஹ்வுடைய சுடர் பட்டு தெரிக்கக்கூடிய அந்த ஆட்களோடு மோதினால் விடவே மாட்டான். அல்லாஹ்வுடைய போர் படகடனம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. بحق سيدنا محمد وآل سيدنا محمد صلى الله عليه وسلم وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.